பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனர்ந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பதும பாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகமென்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி மந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேந்தாதம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை இணை ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவம் விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. ஸ்ரீ தாண்டவராய சுவாமிகளால் அருளப்பட்ட கைவல்ய நவநீதத்தின் பாடல்களும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்து வருகின்றோம். தத்துவ விளக்கப்படலம் சந்தேக தெளிதல் படலத்தில் நாம் இப்ப இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய சந்தேகம் தெளிதல் படலத்தில் பாடல்களை பார்த்து வருகின்றோம். சென்ற வகுப்பில் அந்த 58வது பாடல் 59, 60, 61 வரைக்கும் பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லது. ஸோ இந்த 58வது பாடல் அந்த இரு பறவைகளை வைத்து நாம ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். அந்த பாடலுக்கான அர்த்தம் அதில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை யாரால் சொல்ல முடியுமா? ஒரு அதனுடைய எசன்ஸ் புரிந்தவர்கள் அந்த பாடல் மூலியமாக ஆச்சாரியார் என்ன சொல்ல வருகிறார், அது சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? நமஸ்காரம் சுவாமிஜி. நமஸ்காரம். சொல்லுங்க. ஒரு மரத்துல 2 பறவைகள் வாழறது. அதுல ஒரு பறவை எப்போதுமே சாட்சி பாவமா இருக்கு. இன்னொரு பறவை அந்த மரத்தில் உள்ள பழங்களை விரும்பி 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 சாப்பிட்டுட்டே இருக்கு. விரும்பினா விருப்பு வெறுப்போட அதனுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பா இருந்தா நிறைய சாப்பிட்டு இனிப்பு இல்லாத பழங்களை நீக்கிட்டு சாப்பிட்டுட்டே இருக்கு. இதை அவர் எதுக்கு உதாரணமா சொல்றாரு அப்படின்னா, அந்த மரம்ங்கிறது நம்முடைய பூத உடல் ஆர் அந்த ஸ்தூல உடல். அப்புறம் அந்த 2 பறவைகள் தான், ஒன்னு ஆத்மா இன்னொன்னு பரமாத்மா, இல்ல ஒன்னு ஜீவன் இன்னொன்னு ஈஸ்வரன் அப்படின்னு வச்சுங்க. இந்த ஜீவன் எப்பவுமே சுக துக்கங்களுக்கு உண்டான விஷயங்கள்லயே ஈடுபட்டுள்ளது. அதனால அதுலேருந்து அந்த சுகம் துக்கத்துக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு, ரியாக்ஷன்ஸ்னா அதுக்கு தகுந்த சுகம் இருந்ததுன்னா மேலும் சுகத்தை தேடி போடுது. துக்கமா இருந்தா எப்போ சுகம் வரும்னு காத்துட்டு அந்த துக்கத்தை கடந்து அடுத்த சுகத்துக்கு எதிர்பார்த்து இப்படியே இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த இன்னொரு பறவையான பரமாத்மா இல்ல ஈஸ்வரங்கிற பறவை இது எல்லாத்தையும் வெறுமை சாட்சியா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் இருந்ததுன்னா ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். நம்ம எப்பவுமே சாட்சியா இருந்துட்டு இருப்போம். சுகதுக்க போகங்கள்ல நம்மளை ஈடுபடுத்திக்க மாட்டோம் அப்படிங்கறத விளக்கறதுக்காக இது சொல்லப்பட்டிருக்கோம். இதுல மரம் எதற்கு ஒப்பிடுறாங்க? மரம் ஸ்தூல உடலுக்கு. ஸ்தூல உடல். அதனுடைய வேர் எதற்கு ஒப்பிடுறாங்க? வேர் நம்முடைய வாசனைகள், பூர்வ ஜென்ம கர்மாக்கள், சம்சாரங்கள். பழங்கள் பழங்கள் தான் சுகதுக்க போகம். வாழ்க்கையில நம்ம வெளி உலகத்துல அனுபவிக்கக்கூடிய போகங்கள், சரீரத்தால் அனுபவிக்கக்கூடிய போகங்கள். அது ராக துவேஷம், அதனால வரக்கூடிய சுக துக்கங்களை அந்த கனிகள் எல்லாம் சொல்லப்படுது.
இப்ப இதுல வந்து சூட்சும சரீரம்ங்கிறது எது? பழத்தை உண்ற பறவை. பழத்தை பறவை பறவை. ஓகே. அப்ப அந்த பறவையை வந்து நம்ம ஜீவன் சொல்றோம், சூட்சும சரீரம்னு சொல்றோம். வேற என்னென்னலாம் நாம வந்து அதை குறிப்பிடலாம் அந்த பறவையை? சிதாபாசம். சிதாபாசம். ஓகே, கரெக்ட். வேற? ஒரு ஜீவாத்மா, சிதாபாசன், அப்புறம் மனம். மனம், அப்புறம் அகங்காரம். அகங்காரம். அந்த இன்னொரு மனிதனா கூட சொல்லலாம். நம்ம ஜென்ரலா நம்ம சொல்லும் போது நம்ம மனிதன் நம்ம நினைக்கிறதே அந்த பறவையை தான் சொல்றோம். உள்ள இருக்கக்கூடிய இன்னொரு பறவை, சாட்சியா இருக்க பறவைக்கு என்னென்ன நம்ம சொல்ல முடியும்? ஆத்மா, கூடஸ்தன், ஈஸ்வரன். ஆத்மா, கூடஸ்தன், ஈஸ்வரன். வேற? பரமாத்மா. பரமாத்மா. வேற என்ன நாமம் அதற்கு நம்ம கொடுக்க முடியும்? பிரம்மம். பிரம்மம். சைத்தன்யம். சைத்தன்யம். சைத்தன்யம், பிரம்மம், சாட்சி ஸ்வரூபம், சச்சிதானந்தம். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த சத்தியத்துக்கு என்னென்ன வார்த்தைகள் சொல்லப்படுதோ அது எல்லாமே, நாமங்கள் சொல்லப்படுதோ அது எல்லாமே அதுக்கு பொருந்தும். இந்த இடத்துல ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை எப்படி விளக்குறாங்க? அந்த பழத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு வந்து அதுல ஒரு வெறுப்பு, ஒரு போர்டம் வந்து அது வந்து ஒரு பறவை மட்டும் அது இதெல்லாம் ஒண்ணுமே புசிக்காம நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன்னு இந்த பறவை வந்து அதை பார்த்து அதுதான் நம்மளோட ஆக்சுவல் சொரூபம் அதுதான் அப்படின்னு அதை உணரும் பொழுது அந்த இடத்துல இந்த பறவை மரம் எதுவுமே இல்லாம அந்த சாட்சி சுரூபம் மட்டும்தான் இருக்கு. ஸோ அதுதான் ஜீவபிரமா ஐக்கியம். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் அது அந்த பழங்களை புசிக்கும் போது அது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்குதா, தனக்குள்ள இது பார்க்கப்படுவதாக குறிப்பிடுறாங்க? வெளிநோக்கி, அது இந்திரியங்கள் மூலமா வெளிநோக்கி அந்த போகத்தை. அதாவது இந்த மொத்த அனுபவமும் வந்து இப்ப நம்ம இருக்கிறோம்னா நமக்கு வெளியே நடக்கிற விஷயம் கிடையாது, நமக்குள்ளதான் அந்த இன்னொரு பறவையும் இருக்குது. அதாவது பரமாத்மான்னு சொல்லக்கூடிய அந்த பறவையாக குறிப்பிடக்கூடிய ஓமையும் நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஜீவாத்மாவா இருந்து இந்த பழங்களை சுவைச்சு அதனால வரக்கூடிய அனுபவங்களும் நம்ம தான் அனுபவிக்கணும். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய எப்பொழுதும் நம்ம அந்த பழங்களை சுவைச்சாலும் அப்பயும் நமக்குள்ள சாட்சி சொரூபமா இருக்குது, சுவைக்காவிட்டாலும் அப்பயும் சாட்சி சொரூபமா இருக்குதுங்கிறத மெல்ல 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 இந்த சுக துக்கங்களை அனுபவிச்சு 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 இதுல இருந்து விடுபடுவதற்கான இதுல ஒரு வெறுப்பு ஏற்படும் பொழுதோ அல்லது இது வந்து உண்மை அல்ல என்று தெரியும் பொழுது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்தியமான ஒன்றை நோக்கி இந்த பறவையானது மெல்ல 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 அதை நோக்கி திரும்ப ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் இதுக்கு வந்து தனக்குள்ளே அந்த சத்தியம் இருந்தாலும் அதை நோக்கி திரும்பாம இந்த பழங்களில் சுவைப்பதிலேயே மிகவும் ஆர்வம் கொண்டு அதுல இந்த பழம் சுவைக்குது, இந்த பழம் புளிப்பை சாப்பிட்டுட்டேன், நம்ம அடுத்த வாட்டி புளிப்பை சாப்பிடக்கூடாது, இனிப்பு பழத்தை சாப்பிடணும்னு பழங்களுக்குள்ளே அது வந்து அதை தின்று 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 அதிலேயே காலங்களை கடத்தி கொண்டு இருக்கின்றன. ரொம்ப காலம் அதுல வந்து அந்த பழங்களை சுவைத்து 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 அதற்கே பொறுமை இழந்து மெல்ல 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 அது மேல் நோக்கி செல்லும் பொழுதுதான், உள்நோக்கி செல்லும் பொழுதுதான் அது தனக்குள்ள இன்னொரு சத்தியம் இருப்பதையும் இறுதியாக தன்னை கண்டு கொள்கின்றது. அப்ப ஒரு மனிதனானவன் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த வாழ்க்கை நிஜம் என்றும் இதில் சுகதுக்கம் இருக்கிறது என்றும் இது சுகத்தை தான் நான் அடைய வேண்டும் என்றும் துக்கத்தை வேண்டாம் என்றும் தொடர்ந்து இந்த உலகத்துல முயற்சி பண்ணி 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 அவன் கடைசியில தோல்வி அடைகிறது தான் அவனுடைய இதுவாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து சுகமும் துக்கமும் கலந்துதான் இருக்குமே தவிர வெறும் சுகமும் கிடைக்காது, வெறும் துக்கமும் கிடைக்காது. அப்ப அவன் வந்து ஜென்ரலா நம்மளுடைய
மனித ஜீவர்கள் வந்து இந்த உலகத்துல வந்து பழங்களை எப்படி அந்த பறவை சாப்பிடும் போது இதுல எப்படி வந்து நம்ம வந்து அந்த சுவை, அந்த இனிப்புங்கிற அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும், சுகத்தை அடைய முடியும் தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க 99% ஆஃப் பீப்புள். அதனாலதான் வெளியில வந்து எல்லாரும் அவ்வளவு வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எதையாவது இந்த உலகத்துல அடையணும் அப்படிங்கிறது. அது பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், நேமா இருக்கட்டும், ஃபேமா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாமே இந்த பழங்களை சுவைப்பது போன்ற ஒரு தன்மைக்கு சார்ந்தது தான். இந்த பழங்களை சுவைத்து சுவைத்து இந்த உலக விவகாரங்களில் சிறிது நமக்கு வந்து இதில் அது உண்மை அல்ல, இது எவ்வளவு அனுபவித்தாலும் இதில் வந்து அது உண்மையான சுகம் நமக்கு கொடுக்கப்படவில்லை, கிடைக்கப்படவில்லை என்று எது தன்னை உள்நோக்கி திரும்பி யோசிக்க ஆரம்பிக்கிறதோ அந்த பறவை தான் என்ன ஆகுது, அந்த ஜீவன்னா அந்த மனிதன்னா என்ன பண்றான், அப்ப வெளியே சுகம் இல்லை போல இருக்கு, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சுகம் இருக்குது அப்படின்னு உள்நோக்கி திரும்புறான். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு சாதாரண மனிதன் வெளிநோக்கி ஓடிக்கொண்டே இருந்தாலும் அவனுக்குள்ள பரமாத்மா அந்தர்யாமியாக ஹிருதயத்துல அந்த சாட்சி சொரூபம் சைத்தன்யம் வந்து அவன் வெளிநோக்கி தன்னை ஜீவன் என்று அறியாமல் வெறும் தேகம் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் அவனுக்குள்ள அந்த சாட்சி சொரூபம் இருந்துகிட்டு தான் இருக்கு, அவனுக்கு தான் தெரியல. இப்ப ஜீவன் என்ற நிலைக்கு வந்து நான் உள்நோக்கி போய் எனக்குள்ள நான் வந்து என்னை உணரணும்னு இப்ப இந்த முமுக்ஷு தன்மை உடையவர்கள், இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க நிறைய பேர், இந்த ஞானத்தை தேடணும்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்குள்ள ஒண்ணு இருக்குது, அதை நான் வந்து அதுதான் நானு, அதை நான் ரியலைஸ் பண்ணணும்னு அந்த பயணத்துல இருக்கிறீங்க. பயணத்துல இருந்தாலும் பயணத்துல இல்லாம சாதாரணமா வெளியே வாழ்ந்தாலும் இல்லை தன்னை மறந்த நிலையில் இருந்தாலும் அது எப்பொழுதும் அதுவாகவே உள்ளுக்குள்ள பரமாத்மா வந்து பிரம்மஸ்வரூபமாக ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதுதான் சத்தியம். இப்ப நான் வந்து என்னை நான் உணரவில்லை, என்னை நான் ஆன்மா என்று உணரவில்லை, அல்லது நான் யார் என்று எனக்கு தெரியவில்லை என்பதெல்லாம் இந்த இன்னொரு பறவையால நடக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிளிங் தானே தவிர, இது எவ்வளவு ஸ்ட்ரகிளிங்ல இருந்தாலும், இது எவ்வளவு அறியாமையில இருந்தாலும் அது இயங்குவதற்கு உள்ளுக்குள்ள சாட்சியான ஒரு பறவை எப்பொழுதும் இருக்குது. அதை விட்டு இது பிரிந்து இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. இது சமமான ஒரு நண்பர்களை போல, ஒட்டி பிறந்தவர்கள் போல எப்பொழுதும் ஒன்னாதான் இருக்கு. இது தனியா இருக்கவே முடியாது. ஏனென்றால் ரெண்டு தனித்தனி கிடையாது. இந்த பறவை தன்னை வேறாக நினைக்கிறது. எப்போது தன்னுடைய சத்தியத்தை நேருக்கு நேராக அது பார்க்க ஆரம்பிக்கிறதோ, தான் வேறு பரமாத்மா வேறு என்ற அந்த பொய்யான அறிவை விட்டு இரண்டும் நான் மட்டும்தான் என்ற அந்த சத்தியத்தை இறுதியில் உணர ஆரம்பிக்கிறது. இதுதான் அந்த பாடல்ல இருந்து நாம புரிஞ்சுக்கிட்டது. எதுக்கு நான் இதை திருப்பி கேட்கறேன்னா, இந்த உதாரணத்தை வச்சு நம்ம வந்து நான் உங்களை டெய்லியும் ஒரு 2 minutes ஆச்சு அதை ரிமெம்பர் பண்ண சொன்னேன். பண்ணியிருந்தீங்கன்னா சந்தோஷம். அப்ப இந்த ஐடியா, இந்த ட்ரூத் வந்து நமக்குள்ள அது ரொம்ப டீப்பா நம்மளுடைய புத்திக்குள்ள ரொம்ப தெளிவா உள்ள போகணும். உதாரணங்களோடு நம்ம பார்க்கும்போது ஈஸியா உள்ள போகும். நல்லது. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், ஏன் சிலருக்கு வந்து ஈஸ்வரன் வந்து நல்லா கவனிக்கிறாரு, ஒரு சில பேருக்கு வந்து சுகத்தை கொடுக்குறாரு, ஒரு சில பேருக்கு துக்கத்தை கொடுக்குறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம 60வது 61வது பாடல்கள்ல பார்த்தோம். அது ஏற்கனவே அது ரொம்ப தெளிவா அதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு தந்தை எப்படி தன்னுடைய மகன்களை வந்து எல்லாத்தையும் சமமாக தான் பார்ப்பாரே தவிர ஒருத்தரை அதிகமாகவும் ஒருத்தர் கம்மியாகவும் பார்க்க மாட்டாரு. அவர்களை நல்ல குணங்களுக்கு இருக்க அவர்களுக்கு எது தேவையோ, அது எது கொடுத்தால் அவன் பக்குவப்படுவானோ, எது கொடுத்தால் அவன் தன்னை அறிவானோ, அதற்குண்டான சுகமும் துக்கத்தையும் அவனுக்கு தொடர்ந்து அதற்கேற்றாற்போல் கருணையினால் கொடுக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி இறைவனை வந்து நம்ம பக்தி செலுத்தி அவனை வந்து அடைவோருக்கு அவன் அருள் செய்வான் அப்படிங்கிறதையும் லாஸ்ட் பாடல்களாக பார்த்தோம். ஸோ இன்றைக்கு நம்ம வந்து 62வது பாடல் பார்ப்போம். ஒன்று கேள் மகனே, பூமான் முயற்சியால் உரைத்து மானுடர்க்கு ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல்வழி நடந்து நல்லவர் பின்னே சென்று துட்ட வாதனையை விட்டு விவேகராய் ஜனித்த மாயையை தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர் பவங்கள் போம் நிச்சயம் இதுதானே. இது ஒரு முக்கியமான ஒரு பாடல். ஒன்று கேள் மகனே, பூமான் முயற்சியால் உரைத்து மானுடர்க்கு ஈசன் நன்று செய்யவே காட்டிய நூல்வழி நடந்து நல்லவர் பின்னே
சென்று துட்டவாதனையை விட்டு விவேகராய் ஜனித்த மாயை தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர் பவங்கள் போம் நிச்சயம் இதுதானே. ஒன்று கேள் மகனே அப்படின்னா என்னது? தன்னுடைய சீடரனை சொல்றாரு, நான் ஒன்னு சொல்றேன், அதை நீ கேளுப்பா. உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன், உனக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நீ தொடர்ந்து ஒரு நல்ல பக்குவமான ஒரு சீடனாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டே வருகிறாய். உன்னுடைய கேள்விகள் சந்தேகங்கள்லாம் ஆழமாக இருப்பதினால் உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் என்று ஆரம்பிக்கிறார். பூமான் அப்படின்னா மனிதர்கள் என்று அர்த்தம். மனிதர்கள் முயற்சியால் உரைத்து, மனிதர்களான நம்ம ஜீவர்கள் அவர்கள் முயற்சி, அவர்களுடைய அபியாசத்துல தொடர்ந்து நிலை பெற்று இருக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடிய சாதனைகள், அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில் நியாயப்படி தர்மப்படி அந்த சாதனைகளை முயற்சி தொடர்ந்து இருக்க வேண்டும். எதற்கு அப்படின்னா, இந்த ஈஸ்வரன் இந்த மானுடராகிய நமக்கு, இந்த ஜீவர்கள், மனித ஜீவர்கள், அவர்கள் நன்மை பெறும் பொருட்டு, அவர்கள் தன்னைத்தான் உணரும் பொருட்டு இந்த உலகத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா, மானுடருக்கு ஈசன் நன்று செய்யவே இந்த ஜீவாத்மாக்கு பரமாத்மா நன்மை செய்யும் பொருட்டு காட்டிய நூல் வழி நடந்து, இந்த ஈஸ்வரனால் தான் இந்த உலகத்திற்கு அனைத்து வேதங்களும் கொடுக்கப்பட்டது. எல்லா சாஸ்திரங்களும் ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாமே இன்னைக்கு நம்ம படிக்கிறது, இதற்கு முன்னாடி இந்த உலகத்துல வந்தது, பல யுகங்களாக இது தொடர்ந்து இருந்து கொண்டு இருப்பதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னா ஈஸ்வரன். அப்ப அந்த ஈஸ்வரன் இந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது செய்தால் எது கிடைக்கும், எது செய்தால் நல்லது கிடைக்கும், புண்ணியம் கிடைக்கும், எது செய்தால் பாவங்கள் கிடைக்கும். அப்ப நம்மளுடைய லைஃப்பை நீங்க எடுத்தீங்கனாலே, மோஸ்ட்லி இங்க நம்ம வகுப்புக்கு வரவங்க எல்லாருக்குமே இறை நம்பிக்கை இருக்கிறது தான். கடவுள் இருக்கிறாரு, இறைவன் இருக்கிறாரு. ரெண்டாவது, இந்து மதம்னு சொல்லக்கூடிய இந்த சனாதன தர்மத்தை பின்பற்றி அதனை சார்ந்துதான் நம்ம எல்லாரும் இருந்தால் தான் தொடர்ந்து இந்த வகுப்புகளை நம்மளால கேட்க முடியும். அப்ப நம்ம விரும்பியோ விரும்பாமலோ நம்மளுடைய சிறு வயதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில இறைவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். அப்ப அந்த கடவுள் இறைவன் இருக்கிறார் அப்படின்னாலே நமக்கு முன்னோர்கள் அல்லது நம்மளுடைய பரம்பரைகள் இது எல்லாமே ஒரு ஐடியாலஜி சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த ஐடியாலஜி தான் இந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த சனாதன தர்மம் எப்போது உற்பத்தி ஆனது என்றால் அதற்கு ஒரு முடிவு, அது ஒரு ஆரம்பம் கிடையாது, முடிவு. எப்போது இது ஜனிச்சதோ இந்த உலகம் எப்போது தோன்றியதோ அப்ப இருந்து இந்த சாஸ்திரங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றன, இந்த வேதங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் யார் இந்த உலகத்துக்கு கொடுத்தார்னா ஈஸ்வரன் தான். அப்ப ஈஸ்வரன் நமக்கு கொடுத்து இந்த வழியில நாம வாழ வேண்டும், நடக்க வேண்டும் என்று நம்ம சொல்லியிருக்காரு. இப்ப கர்மகாண்டம் ஞான காண்டம் இருக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில நல்ல மனிதனாக, நல்ல முமுட்சுவாக வாழ வேண்டும் என்றால் உலகத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், நீங்க எப்படி வாழ வேண்டும், எப்படி தன் உடலை பேணி காக்க வேண்டும், எப்படி தன்னுடைய உறவுகளை பேணி காக்க வேண்டும், எப்படி நம்மளுடைய மூதாதையர்களை செய்ய வேண்டிய கர்மங்கள் என்ன, இறைவனுக்கு நீங்க செய்ய வேண்டிய கர்மங்கள் என்ன, இந்த உலகத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கர்மங்கள் என்ன, புருஷார்த்தம்னு சொல்ற மாதிரி எதற்கு நாம வந்தோம், எதற்காக வாழ்கிறோம், எந்த மாதிரி எல்லாம் வாழ வேண்டும், எப்படி புண்ணியம் சேர்ப்பது, எதை செய்தால் பாவங்கள் சேர்ப்பது, இந்த அறிவு, இந்த நாலேஜ் எல்லாம் நமக்கு எது கொடுக்குது அப்படின்னா இந்த சாஸ்திரம் தான். நம்ம சிறு வயதுல இருந்து நீங்க சாஸ்திரத்தை படிக்கலைனாலும், சில பேர் படிச்சிருக்கலாம், சில பேர் படிக்காம இருந்திருக்கலாம். நம்மளுடைய பேரண்ட்ஸ் அவங்க லைஃப் ஸ்டைல்லே இது செய்ய இது செய்யாத, வீட்டுல சில பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் நம்மளுடைய ஃபேமிலி லைஃப் ஸ்டைல்ல. அது எல்லாமே எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம்னா அதோட ஆரிஜின் பின்னாடி நோக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட இந்த சாஸ்திரம் தான். அப்ப நாம ஞானம் அடைய வேண்டும், வாழ்க்கையில முக்தி தான் இறுதி அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நினைக்கலைன்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இன்பில்டடாக நம்மை அறிந்தோ அறியாமலோ இந்த சாஸ்திரங்கள் தான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றன. அது எப்படி வழி நடத்த வேண்டும் என்பது நமக்கே தெரியாமல் நம் முன்னோர்கள், நம்மளுடைய அப்பா அம்மாக்கள்லாம் நம்ம வாழ்க்கையில நல்லது கெட்டதெல்லாம் இந்த இறைவனை சார்ந்தே பக்தி முதற்கொண்டு இதை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார்கள். அததான் இங்க சொல்றார், நன்று செய்யவே காட்டிய நூல் வழி நடந்து.
நமக்கு இது வரைக்கும் அதை பத்தி தெரியல. ஆனா நம்ம அதன்படிதான் பின்பற்றி வருகிறோம். ஆனா இப்ப நாம என்ன பண்றோம்னா, இந்த சாஸ்திரப்படி இதுல சொல்லியிருக்கப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும், இதுல சொல்லியிருக்கப்படி ஞானத்துக்கான ஒரு முயற்சியை நாம செய்யணும் என்று ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட இந்த சாஸ்திர முறைப்படி நாம் வாழ வேண்டும் அப்படிங்கறத சொல்லி, நல்லவர் பின்னே சென்று, நல்லவர் அப்படின்னா இங்க குருமார் என்ற அர்த்தம். குருமார்கள். அப்ப குருமார் நம்ம வாழ்க்கையில நம்ம பரம்பரைக்கோ அல்லது நமக்கு ஞான குருமார்களோ, இந்த குருமார்கள்லாம் நமக்கு அவர்களை தான் நல்லவர் என்று சொல்கிறாருங்க. அப்ப அவர்கள் அனைத்தும் அறிந்தவர்கள், உலகத்தையும் இறைவனையும் நம்மையும் மனதையும் மனிதனையும் நன்றாக உணர்ந்ததினால் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நாம் செல்லும் பொழுது நாம் வழி தெரியாமல் போகாமல், வழி மாறாமல் போகாமல், அவர்கள் மிக எளிதாக நம்ம இறுதி சத்தியத்தை நோக்கி அழைத்து செல்வதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் என்பதனால் இந்த குருமார்களின் பின்னே அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நாம் சென்று என்ன செய்யணும்? துட்ட வாதனையை விட்டு, துட்ட வாதனைகள் அப்படின்னா கெட்ட வாசனைகள், வாதனை அப்படின்னா வாசனைகள். இப்ப எதற்கு நாம சாஸ்திரம் படிக்கணும், எதுக்கு நாம குருவை ஃபாலோ பண்ணணும், எதற்கு நாம ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு தார்மீகான லைஃபை வாழணும் அப்படின்னா, மெயின் ரீசன் நம்மளுடைய கெட்ட வாசனைகளை எல்லாம் தியாகம் செய்ய வேண்டும். அதை விடுவதற்காக மட்டும்தான். பொருளிலே பற்று, உறவுகளிலே பற்று, உடல் மீது பற்று, என்னென்ன பற்றுகள் இருக்கிறதோ அந்த பற்றுதலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் செய்யக்கூடிய பயிற்சியினாலையும் சாதனைகளினாலையும் வாழ்க்கை முறையினாலையும் அந்த வாசனைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியே வர வேண்டும். அப்படி அந்த வாசனைகளிலிருந்து வெளியே வந்தாதான் காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய இதெல்லாம் கெட்ட வாசனைகள். இந்த அகங்காரம், இந்த ஆசை, போட்டி, பொறாமை, சுயநலம், இது போன்ற மோகம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாம் நம்மை மீண்டும் மீண்டும் பந்தப்படுத்தி துக்கத்துக்கு, நரகத்துக்கு அழைத்து செல்வது. அப்ப இந்த மாதிரி உணர்வுகளிலிருந்து விடுபட்டு விவேகராக மாற வேண்டும், விவேகியாக மாறணும். அதான் இங்க சொல்லியிருக்கார், விவேகராய். இப்ப விவேகம்னா என்ன விவேகம் இருக்கு? தர்ம அதர்ம, நித்திய அனித்தியம், ஆத்ம அனாத்ம, இது போன்ற 3 விதமாக நாம் விவேகம் செய்து நாம் ஒரு முமுட்சுவாக மாற வேண்டும், ஒரு விவேகியாக மாற வேண்டும். சாதன சதுஷ்டயத்துல என்ன சொல்றாங்க? விவேகம், வைராக்கியம் தான் சொல்றாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு மனிதனா வாழும் பொழுது இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, தர்மம்னா எது, அதர்மம்னா எது. அப்ப அந்த கர்ம காண்டத்திலே நமக்கு சொல்லிடுறாங்க, இந்த செயலெல்லாம் செஞ்சா உனக்கு புண்ணியம் கிடைக்கும், இது நல்ல செயல்கள், இந்த செயல்கள் எல்லாம், இந்த கர்மங்கள்லாம் செய்யக்கூடாது, செஞ்சா அது கெட்டது. அப்ப நமக்கு தர்ம அதர்ம விவேகம் வருது. அதுக்கப்புறம் எது நித்தியம், எது அனித்தியம், எது நிலையானது, எது நிலையற்றது, எது உண்மையானது, எது பொய்யானது, இந்த லோகங்களை பத்தியும் நம்மளை பத்தியும் ஜீவனை பத்தின ஒரு விவேகம் வருது. அதுக்கப்புறம் ஆத்மா அனாத்மா, ஆத்மா என்பதுதான் சத்தியம், அனாத்மா என்பதெல்லாம் மித்தியா அப்படிங்கிற அந்த விவேகம் படிப்படியாக நமக்கு இந்த ஒவ்வொரு விவேகமாக நாம் அந்த விவேகம் வரும்பொழுது அதனோடு சேர்ந்து வைராக்கியமும் நமக்குள்ள வர ஆரம்பிக்கின்றது. அப்ப அந்த விவேக வைராக்கியம் என்பது அடிப்படை. இப்ப இவர் எதற்கு இதை சொல்றாருன்னா, இந்த விவேகங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஜனித்த மாயையை தள்ளி அப்படிங்கிறார். ஜனித்த மாயைன்னா தோற்றமா மாயை, நம் முன்னாடி தோன்றி இருக்கக்கூடிய இந்த மாயா காரியங்களை, மாயா இந்த விஷயங்களை தள்ளி, மாயானா வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொண்டது பேத புத்தி, அதாவது சர்வமும் பிரம்மம் அல்லது நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த உணர்விலிருந்து நாம் கீழே விழுந்து பேத புத்தி, நான் வேறு மற்றவர்கள் வேறு, நான் வேறு ஈஸ்வரன் வேறு, நான் வேறு பரமாத்மா வேறு, நான் வேறு இந்த ஜகம் வேறு, எல்லாத்துலயும் இந்த பேத புத்தி நமக்குள்ள இருந்தாலே நாம் மாயையினால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அப்ப இங்க மாயையை தள்ளி அப்படின்னா இந்த பேத புத்தி இல்லாமல் அபேத புத்தியாக தன்னை அகம் பிரம்மமாக உணர்ந்து இருக்கக்கூடிய தன்மை. அப்ப இங்க மாயையை தள்ளி அப்படின்னா பொய்யா இருக்கக்கூடிய, மித்தியாவா இருக்கக்கூடிய இந்த மாயையை தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர்
அப்ப இந்த மாயையை தள்ளி நமக்குள்ள அந்த அறிவு சொரூபமாக சச்சிதானந்த நிலையில பூரணமான அந்த நிலையிலே அந்த ஞானம் ஏற்படணும். அந்த ஏற்பட்டா மட்டும் போதாது. இதை படிக்கிறோம், 4-5 விஷயங்கள் கேட்கிறோம், ஏதோ முயற்சி பண்றோம், இதனால எனக்கு இது உண்மை இது பொய்ன்னு தெரிஞ்சா மட்டும் போதாது. நின்று ஞானத்தை அடைந்தவர் அப்ரோக்ஷமாக அந்த ஞான உணர்விலே தொடர்ந்து இருந்து அதிலேயே வாழ வேண்டும். திட அப்ரோக்ஷ ஞானம் நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். அப்படி திட அப்ரோக்ஷ ஞானம் அடைந்தவர் ஜனித்த மாயையை தள்ளி நின்று ஞானத்தை அடைந்தவர் பவங்கள் போம் நிச்சயம் இதுதானே. அவர்கள் மீண்டும் பிறப்பு எடுப்பதற்கான தன்மையை இழந்து விடுகிறார்கள். மீண்டும் அவர்கள் பிறவி எடுப்பதில்லை, இது நிச்சயம் அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த அப்ரோக்ஷமான பிரம்ம ஞானத்தை உணர்ந்து அதிலே நாம் இருக்கும் பொழுது நாம் மீண்டும் ஒரு யோனிக்குள்ள ஒரு பிறப்பு எடுப்பதற்கான வாய்ப்புகள் அற்று நாம் சர்வமும் எப்பொழுதும் எட்டர்னல் பிளிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சச்சிதானந்தத்திலே நாம் இருக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். அப்ப இதுல இங்க ஆச்சாரியர் எப்படி விளக்குறாருன்னா, மகனே ஒன்று கேட்பாயாக, மோட்சம் அடைவதற்காக வைராக்கியத்தோடு முயன்று மக்களுக்கு நன்மை செய்தற் பொருட்டு ஈஸ்வரன் அருளி செய்த சாஸ்திர நெறியில் ஒழுகி பெரியோர்களை பின்பற்றி நடந்து மலின வாசனைகளை ஒழித்து ஆன்ம ஆத்ம அனாத்ம விவேகம் உடையவராய் அவிவேகத்தால் உண்டான மாயை என்னும் பேத புத்தியை நீக்கி. அப்ப இந்த மாயை எப்படி உருவானுச்சுன்னா அவிவிவேகம், அறியாமை, அஞ்ஞானத்தினாலதான் நாம் இந்த மாயையை சத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்ப அதை எப்படி நீக்கிறதுனா, என் மாயையே போ அப்படின்னா போயிடாது. இந்த மாயை இது இந்த உலகம் இருக்கிறது, நான் இருக்கிறேன், அனைத்தும் இருக்கிறது என்பது என்னுடைய மனதில் தான் இது தோன்றி இருக்கின்றது. என் புத்தி மனதில் தான் இந்த அந்த கரணத்தினுடைய தோற்றம் தான் இவை அனைத்தும் சத்தியமாக காட்டுகிறது. இது முழுமையாக வெளியில கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அப்ப இது நம் மனதிலே தோன்றிருக்குன்னா மனதுலதான் இதை என்ன பண்ணணும், இந்த பேதத்தை நீக்கி அபேதமாக நாம் மாற்ற வேண்டும். அததான் இங்க சொல்றாரு. அவிவேகத்தால் உண்டான மாயை என்னும் பேத புத்தியை நீக்கி தமது நிஜ வடிவில் விரலாது நின்று தன்னுடைய சொரூபம் நான் யார் அப்படின்னா நான் ஆன்மா, நான் பிரம்மம் அப்படிங்கிற அந்த இதுலயே நின்று ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை அடைந்தவர்களுக்கு பிறவிகள் நீங்கும். இதுவே சாஸ்திரங்களின் நிச்சயமாகும். இதுதான் சாஸ்திரம் சொல்லுதுப்பா. பர்பஸ் ஆஃப் இந்த ஸ்கிரிப்சர்ஸ், இந்த சாஸ்திரத்தோடைய எதற்கு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு உலகத்திற்கு, எதற்கு இப்படி வாழ சொல்கிறார்கள், எதற்கு இந்த மாதிரியான அனுஷ்டானங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, இதனுடைய முடிவு எங்க சேருதுன்னா, நாம் மோட்சத்தையும் முக்தியும் அடைவதற்கான இது வழிகாட்டி நூல்கள். இந்தந்த படிநிலைகளை கடந்து இவ்வாறாக முயன்று நீ சென்றாய் என்றால் இறுதியில் நீ இந்த நிலையை அடைவாய் என்பது நிச்சயம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சொல்லிட்டாங்க, இதுவே சாஸ்திரங்களின் நிச்சயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில சரியான முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி சாஸ்திரங்கள் சொல்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை யமம் நியமம்லாம் பார்த்திருக்கோம்ல. சமாதி சட்க சம்பத்தி சமம் தபம் உபரமாக திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அகிம்சா அஸ்தேயம் அபரிக்கிரகம் பிரம்மச்சரியம். சோ இதெல்லாம் நம்மளுடைய லைஃப்ல பேசிக்கா சாஸ்திரம் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ தர்ம அதர்மத்தை உணர்ந்து அதுல ஃபர்ஸ்ட் நடக்கணும். அப்படி ஒரு சாதாரண ஒரு நல்ல மனிதனாக நல்ல ஜீவனாக நம்ம வாழ்ந்தாதான் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு, அதுல சாஸ்திரம் நமக்கு பக்தி செலுத்த சொல்லுது. எடுத்த உடனே எல்லாருக்கும் பிரம்ம ஞானத்தை எங்கேயுமே கொடுக்கல. எங்கேயாவது நீங்க சிறு வயதுல இருந்து இப்பதான் நம்ம கேட்டுட்டு இருக்கீங்க ஆன்மானா எது, ஞானம்னா எதுன்னு. ஆனா நம்மளுடைய பிறப்பிலே நம்ம தொடர்ந்து இறைவன் மீது பக்தி செலுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில அது கடந்துதான் வந்திருக்கிறோம். அப்ப நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு அது சொல்லப்பட்ட அந்த வழிமுறைகள் படியாக நடந்து, அப்ப அந்த சாஸ்திர நெறி போல ஒழுக்க நெறியில நம்ம இருந்து ஒரு முமுட்சுவா மாறி வைராக்கியத்தோட பல உபாசனைகள் செய்து
அதன் பின் குருமார்கள் நமக்கு கிடைப்பார்கள். சாஸ்திரப்படி நம்ம கொஞ்சம் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து வந்தாதான் நம்ம பூர்வ புண்ணியத்தினால நமக்கு வாழ்க்கையில குருமார்கள் கிடைப்பாங்க. அப்புறம் அந்த குருமார்கள் சொல்லக்கூடிய வழியின்படி நாம் பயணம் செய்ய வேண்டும். அவர்கள் ஞானத்திற்கு வழிகாட்டுதலின்படி ஸ்ரத்தையோடு நாம் முமுக்ஷுவோடு வைராக்கியத்தோடு நாம் பயணம் செய்யும் பொழுது அப்ப நமக்கு இந்த ஆன்ம அனாத்ம விவேகங்கள்லாம் நமக்கு ஏற்படும். ஏற்கனவே நமக்கு தர்ம அதர்மம் வந்துருச்சு. இப்ப இவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆத்மானா எது அனாத்மா எது அப்படின்னு இப்ப எல்லாம் நம்ம இவ்வளவு வருடங்களா படிச்சுட்டு இருக்கோம்ல, இந்த அறிவெல்லாம் நமக்கு வந்து இதனோட இந்த குருமார்களை இவங்கெல்லாம் பின்பற்றும் போதே நம்ம வாசனைகள், நம்மளுடைய கெட்ட உணர்வுகள், உணர்ச்சிகள், தேவையில்லாத நம்மளுடைய கேரக்டர்ஸ், பழக்க வழக்கங்களை தியாகம் பண்ணிடுறோம். இப்ப கடந்த சில வகுப்புகளாகவே நம்ம தொடர்ந்து ஒரு பயணம் பண்ணிட்டு இருக்கவங்க உங்க லைஃப்ல நிறைய தேவையில்லாத விஷயத்த நீங்களே என்ன பண்ணிருப்பீங்க, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்குள்ளே பல பக்குவங்கள் வந்து முன்ன இருந்ததுக்கும் இப்ப நம்ம வந்து பல விதங்கள்ல நம்மை நாமே மாற்றிக்கொண்டு இருப்போம். அதை மாற்றிக்கொண்டிருப்பது எப்பொழுது எப்படி நடந்தது என்று நமக்கு தெரியாது. ஆனா பல மாற்றங்கள் அடைந்திருப்போம். காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் இதை எல்லாத்தையும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு பக்கம் அவங்க சொல்ற மாதிரி இருப்பதற்கான முயற்சி பண்ணும் பொழுதே நம்மளுடைய தவறுகளை எல்லாம், தவறுகள்னா என்னது, இந்த துட்ட வாதனை, இந்த கெட்ட வாசனைகளை எல்லாம் நாம் முயற்சி செய்து அல்லது நம்மளுடைய மற்ற முயற்சிகளும் தானா நம்மை விட்டு அது சென்று கொண்டு இருப்பதை நாம் உணர்வதினால் அப்ப நமக்கு விவேகம் அதிகமாகிக்கிட்டே வருது. புரியுதா இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய புத்தி ஷார்ப்பாவது, வாசனைகள் குறையுது, புத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாக ஆக இது சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நம்மளுடைய புத்திக்கு நேச்சுரலா வர ஆரம்பிச்சிது. எந்த அந்த கரணத்துல வந்து இந்த கெட்ட வாசனைகள்ல இந்த அதிகமா இருக்கோ அதனால டைரக்டா அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாம தடுமாறும். அதுக்குத்தான் இந்த ஆரம்ப காலகட்டத்துல நம்ம இவ்வளவு பயிற்சிகள்லாம் பண்றது. இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணி 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 நம்ம இப்ப என்ன பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாசனை இருந்து நம்ம விவேகத்தை கொண்டு வந்து வைராக்கியத்தை கொண்டு வரோம். அந்த வைராக்கியத்தினாலதான் இந்த பேத புத்தியை தள்ள வேண்டும். அப்படி தள்ளா ஞானம் கிடைச்சிடும். அப்ப ஞானத்திலே நம்ம வாழ்ந்தோம் என்றால் பிறவி இல்லாத, துக்கம் இல்லாத அந்த நிலை நமக்கு கிடைக்கும் என்பதுதான் சொல்லியாச்சு. அப்ப கடைசியா உங்களுக்கு கிடைக்கிறது மோட்சம், முக்தி. அதற்கு முன்னாடி ஞானம், ஜீவன் முக்தராக இருத்தல். அதற்கு முன்னாடி என்ன ஆகுது, நமக்கு ஆத்மா மாயை பேத புத்தியை நீக்கிறோம். அதற்கு முன்னாடி அந்த விவேகம். இந்த விவேகம் எங்க வருதுன்னா சிரவணம், மனன, நிதித்தியாசனத்தினாலதான் அந்த ஆத்மா அனாத்ம விவேகம் நமக்குள்ள தீவிரமாக வர ஆரம்பிக்கும். புரியுதா இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி இந்த நம்மளுடைய அபியாசத்தினால தொடர்ந்து இந்த வாசனைகளை எல்லாம் என்ன பண்றோம், ஒதுக்குகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பாட்டோடைய விளக்கம். இதற்கு அடுத்த பாட்டுக்கு போலாம். பாடல் 63. இந்த ஞானம்தான் வருவது எப்படி எனில் இடைவிடாத விசாரத்தால் வந்து அடைந்திடும் விசாரம்தான் ஏது எனின் மனம் ஆதியாம் சரீரத்தில் இந்த நான் எவன், சித்து எது, ஜடம் எது, இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் எது, வீடு எது என உசாவுதல் பகர் விசாரம் அது ஆகும். பாடல் 63. இந்த ஞானம் வருவது எப்படி எனில், எந்த ஞானம்? இதற்கு முன்னாடி பாடல்ல சொன்ன அதனுடைய தொடர்ச்சி பிரம்ம ஞானம், ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு உண்டான அந்த ஞானம் எப்படி வரும் அப்படின்னு கேட்பாயாகில், சீடன் கேட்கிறதாக வைத்துக் கொண்டால் இடைவிடாத விசாரத்தால் வந்து அடைந்திடும். ஆத்ம விசாரத்தினால் அதை விருப்பத்தோடு இடைவிடாது நாம் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது இந்த அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்ம ஞானம் நமக்கு சித்தியாகும். அதை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அந்த விசாரம் எது எனில் கேட்டா, அந்த விசாரம் எப்படி செய்யறது, எதை நீங்க விசாரம்னு சொல்ல வரீங்க அப்படி நீ கேட்டீங்கன்னா, மனமாதியாம் சரீரத்தில், மனம் முதல் கொண்டு இந்த சரீரத்தில், மனதினால் ஸ்தூல, சூட்சம, காரண இந்த 3 சரீரத்தில் எது நான், எது உண்மையானது, எது பொய்யானது, எது சித்து, எது ஜடம் சொல்லியிருக்காரு பாருங்க. நான் எவன்,
இந்த மனம், இந்த சரீரங்கள், இந்த சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கலவையில எது நானு, சித்துனா என்னது, ஜடம்னா எது, இந்த சித்துக்கும் ஜடனத்துக்கும் என்ன விதமான ஒரு பந்தம் இருக்கிறது, இந்த நான் எது, சித்து எது, ஜடம் எது, இரண்டும் ஒன்றாக கூடும் பந்தம் எது, எப்படி இது பந்தப்பட்டு இருக்கிறது, உண்மையில சித்துனா என்ன, ஜடம்னா என்ன, அதனுடைய தன்மையை அறிவது, அதுக்கப்புறம் இது ரெண்டும் எப்படி ஒன்றாக சித்து ஜடம் சேர்ந்து இருக்கிறது, எப்படி பந்தம் உருவாகியது, அதுக்கப்புறம் வீடு எது, வீடுனா என்னது, மோட்சம். அப்ப இது இந்த வீடு நிலை எது அப்படிங்கிறது தொடர்ந்து ஊசாவுதல் அப்படின்னு அது இடைவிடாது தொடர்ந்து நமக்குள்ள பகர் விசாரம் அது ஆகும். இவ்வாறு நீங்க தொடர்ந்து விசாரம் பண்ணேன்னா உனக்கு அது கிடைக்கும். அந்த விசாரத்தினால்தான் அந்த ஆத்மா உணரப்படுகின்றது. அதனுடைய விளக்கத்தை படிக்கிற பாருங்க. மேற்கூறிய இந்த ஞானம்தான் வருவது எப்படி என்கிறதுனா, மேற்கூறிய ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம் உண்டாவது எப்படி என்றார். அப்ப இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான். ஐக்கியம் என்ற ஞானம் விசாரத்தினால் மட்டுமே அறியப்படுகின்றது, உணரப்படுகின்றது. ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். மற்றதெல்லாம் நீங்களே யோசிச்சுக்கணும். விசாரத்துலதான் அல்டிமேட்டா ஃபைனல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரியலைசேஷன் நமக்குள்ள ஏற்படுகின்றது. அதுவும் எப்படி சொல்றாரு, எப்படின்னா அது இடைவிடாத விசுவாசத்தோடு செய்யும் விசாரத்தால் சித்திக்கும். ஐயோ இந்த சாமி சொல்லிட்டாரே, நம்ம விசாரம் பண்ணி ஆகணுமேன்னு பண்ணா வராது. வாரம் வாரம் வந்து கேள்வி கேட்பாரே, இதுக்கு பதில் சொல்லி ஆகணுமே, எதையாவது படிக்கணும்னா வராது. நமக்கு விருப்பம் இருக்கணும், நமக்கு செல்ஃப் ஸ்ரத்த உருவாக்கணும், நமக்கே சுயமான அந்த விசாரணையில ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு நம்மை நாம் அறிய வேண்டும் என்று அதோட பயணம் செய்யணும். இப்போ ஒரு தொழிலை கத்துக்கணும்னாலும் அந்த தொழில் மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னா அந்த தொழிலை கத்துக்க முடியாது. ஒரு கலையை கத்துக்கிறதா இருந்தாலும் அந்த கலை மேல ஒரு வெறுப்பு இருந்தா கத்துக்க முடியாது. அது போல இப்ப நீங்க வந்து ஒரு ஆர்ட், ஒரு ஓவியம் வரைகிறவனுக்கு ஓவியத்து மேலே வெறுப்பு இருந்துச்சுன்னு வச்சுங்க, இல்ல அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, நிறைய பேர் இருக்காங்க, அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி டாக்டர் படின்னு சொன்னதுனாலேயே டாக்டர் படிச்சதுக்கு அப்புறம் அதுலயே வெறுப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஏன்டா இந்த டாக்டர் படிச்சா, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, நான் வந்து ஃபேஷன் டிசைன் தான் படிக்கணும்னு நினைச்சேன், நான் டாக்டர் படிக்க வச்சுட்டாங்க, வெறுப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அதுல வந்து விருப்பம் இல்லாமல் படிக்கும்போது அதுல வெறுப்புணர்ச்சி வந்துருது இல்ல. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. விசாரம் என்பது நம்மளுடைய சுய விருப்பத்தோடு, அதான் இங்க சொல்லியிருக்காரு, இடைவிடாது அப்படிங்கிறாரு. சும்மா ஒரு 2 மாசம் ஒரு விசாரம் மாதிரி ஏதோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், விட்டுறலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இப்ப காலையில ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து நம்ம விசாரம் பண்ணா போதும்னா அப்படி கிடையாது. இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விசாரம் என்பது ஒரு சைடா நமக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய வேலைகள், நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு நடுவுல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாட்சி உணர்வு ஆனது இந்த விசாரத்தை ஒரு பக்கம் நம்ம செய்யக்கூடிய செயல்களையும், நம்ம எப்படி இயங்குறோம், எப்படி நம்ம பேசுறோம், என்ன மாதிரி யோசிக்கிறோம், என்ன மாதிரி எண்ணங்கள் வருதுங்கிறதெல்லாம் அது நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதோட வேலையை சாட்சியா இருக்கிறது தானே. அது சாட்சியா இருக்கிறதுனாலயே நமக்குள்ள சில நேரத்துல அந்த விசாரம் ரொம்ப சிறப்பா வர ஆரம்பிக்கும். நம்ம தியானம் பண்ணும் போதோ, நம்ம உட்காந்து அதுக்குன்னு பர்டிகுலரா விசாரம் பண்ணும் போதுதான் விசாரம் நடக்கணும்னு இல்லை. பல நேரங்கள்ல நாம ஏதோ ஒரு நம்ம சொந்தக்காரங்களை எதையோ ஒருத்தங்களை நினைச்சுக்கிட்டு நம்ம மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி, நமக்கு ஒன் சைடு பாடு இந்த விசாரத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருந்தாலே போதும். நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கு நடுவுல அது அழகா ட்ரூத்தை அதுல இருந்து என்ன பண்ணோம், அப்சர்வ் பண்ணி அந்த ட்ரூத்தை தனித்தனியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். திடீர்னு படுத்துக்கிட்டு இருப்போம், நமக்கு டக்குன்னு ஒரு புரிதல் வரும். திடீர்னு ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், இது இப்படி இல்லை, இது அப்படி இல்லைன்னு நமக்குள்ளேயே வரும். காரணம் என்னன்னா, அதோடையே டியூன் ஆகி போயிட்டே இருக்கணும். பார்ட் டைம் மாதிரி பண்ணக்கூடாது. அது வாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தாதான் நம்ம வேலைகள் விவகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது விவகாரத்துக்கு நடுவுல இது நிறைய நமக்கு ஒரு ரியலைசேஷன், புத்திக்கு வந்து ஒரு புரிதல் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதுதான் இங்க சொல்றாரு, விசுவாசத்தோடு செய்யும் விசாரத்தால் சித்திக்கும். அதனால நான் சொல்றேனேன்னு வருத்தப்பட்டு துக்கப்பட்டு விசாரம் பண்ணாதீங்க. விருப்பப்பட்டு இஷ்டப்பட்டு தன்னைத்தான் உணரணும்னு சொல்லி விசாரம் பண்ணணும்.
அப்பதான் வந்து கிடைக்கும், இல்லாட்டினா அது வராது அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாரு, விசாரமாவது யாது என்றால் மனம் முதலான காரண, அதுதான் சொல்றாங்க, மனம் ஆதியாம் சரீரத்தில் என்னது, மனம் முதலான காரண சரீரம்னா எது, ஸ்தூல சரீரம்னா எது, சூட்சம சரீரம்னா எது, இதை பத்தி யார் நமக்கு சொல்றா? சாஸ்திரத்துலதான் நம்ம தத்துவபோதத்துல ரொம்ப தெளிவா படிச்சோம், இதுலயுமே தத்துவ விளக்கப்படலத்துல படிச்சோம். அப்ப காரண சரீரம்னு ஒண்ணு இருக்குதுப்பா, ஸ்தூல சரீரம்னு ஒண்ணு இருக்குதுப்பா, அந்த ஸ்தூல சரீரம்னா அதோடைய தன்மைகள் இதுப்பா, இந்திரியம்னா இப்படிப்பா, புத்தினா இதுப்பா, அந்தகரணம்னா இது, மனம்னா இது, சூட்சம சரீரம்னா 17 விஷயங்கள் சேர்ந்ததுதான் சூட்சம சரீரம். இப்ப இந்த 3 சரீரங்கள் இருக்குது, 5 கோஷங்கள் இருக்கிறது, மனம் இப்படி இயங்குறது, இதெல்லாம் நமக்கு யார் சொல்லி கொடுக்குறா? ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட அந்த சாஸ்திரம் சொல்லுது. அந்த சாஸ்திரத்தின்படி இருந்து வாழ்ந்து ரியலைசேஷன் ஆன குருமார்கள் வந்து அதையும் எடுத்து சாஸ்திரத்தையும் கொண்டு இவர்களுடைய அனுபவத்தையும் வைத்து அவர்கள் பரம்பரையாக இந்த நாலேஜை நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அதை அனுபவமாக்கி அதுக்கு அப்படியே கம்யூனிகேட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணணும் நமக்குள்ளனா, மனசுனா என்ன, ஸ்தூல சரீரங்கிறது எதை மீன் பண்றோம், சூட்சம சரீரங்கிறது எது, காரணம்னா எது, எண்ணங்கள் எது, எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருது, இதுல எது சத்து, சச்சிதானந்தம்னு சொல்றோம்ல. இப்ப இங்க என்ன சொல்றாரு, இந்த நான் எவன் சித்து, எது ஜடம், அப்ப எது சித்து, எது நிலையானது எனக்குள்ள. நம்ம ஒரு பறவை பார்த்தோம்ல, எந்த ஒரு பறவை மாறாது சாட்சி சொரூபமாக தொடர்ந்து இன்னொரு பறவை பார்த்து கொண்டே இருக்குது, அது பார்க்காம இல்ல, அந்த சாட்சி சொரூபம் பார்த்துட்டே இருக்கனால தான் மற்ற பறவை இன்னொரு பறவை இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்ப நமக்குள்ள ஏதோ ஒன்று இருப்பு உணர்வு, அது வந்து பூரணமாகவும் அறிவு சொரூபமாகவும் எப்பொழுதும் உணர்வு பூர்வமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அதனுடைய லட்சணம் என்ன, இப்ப ஆத்மான்னு சொன்னா அதனுடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப ஜட பொருள் அப்படின்னு சொன்னோம்னா ஜட பொருள்லாம் என்னது, மாயைனா என்னது, மித்தியானா என்னது, அதனுடைய தன்மை என்னது, 3 குணத்தினால் ஆனதா, திருணாத்திகா மாயா, தத்துவபோதத்துல நாம் படிச்சிருப்போம். மாயை அப்படின்னா என்ன, அவித்யா என்ன, அதெல்லாம் நம்ம அதில் படிச்சிருப்போம். அப்ப அந்த மாதிரி சித்தாக இருப்பது எது, ஜடமாக இருப்பது எது, எப்படி இது பந்தமாச்சு. இப்ப சிதாபாசன் என்றவன் யாரு, அகங்காரம் என்பது யாது, ஜீவன் என்பது யாது, நான் ஜீவன்னா ஜீவனுக்கான தன்மை என்ன, எதை நான் ஜீவன் நான் சொல்றேன், எப்படியெல்லாம் இந்த உலகத்தை அவன் பார்த்தானா அவன் ஜீவன் என்று அறிகிறான், எப்படி இவன் பார்க்காமல் சைத்தன்யமாக அவன் உணர்ந்தானால் அவன் எப்படி இதை பார்க்கின்றான், இதெல்லாம் நம்ம பிரிச்சு கரெக்டா புத்தியில கொண்டு வந்து, அதான் சொல்றாரு, பந்தம் எது, வீடு எது, சித்தாக இருப்பது எது, ஜடமாக இருப்பது எது, சித்து ஜடம் இரண்டும் ஒன்றாக பொருந்துகின்ற பந்தம் யாது, மோட்சம் யாது, இவ்வாறு எப்போதும் ஆராய்தலே விசாரம். எப்பொழுதும் ஆராய்ஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு நினைச்சுங்களேன், இப்ப நம்ம ஐன்ஸ்டீனே எடுத்துக்குவோம், அவர்தான் ஐன்ஸ்டீனா, நியூட்டன் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு. நியூட்டன் அவர் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவர் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிக்கல. ஏதோ ஒரு தோட்டத்திலேயே எங்கேயோ உட்கார்ந்து இருக்கும் போது ஆப்பிள் கீழே விழும் போதுதான் அவருக்கு டக்குன்னு என்னாச்சு, புவியீர்ப்பு விசையை பத்தி கண்டுபிடிச்சதா நம்ம சயின்ஸ் இதுல படிக்கிறோம். அப்ப அவர் வந்து அந்த சயின்ஸ்குள்ளேயே தன்னை வந்து ஆழ்ந்து தன்னுடைய பிரெயின் அதிலேயே தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது. அவர் ஒரு தோட்டத்துல உட்கார்ந்து இருந்தாலும், ஒரு மரத்தை பார்த்தாலும், ஒரு பொருள் விழுவுது, ஆப்பிள் மேல இருந்து விழுவும் போது இவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விசாரம் வந்து அதுல ரொம்ப தீவிரமா இருந்தனால அதுல வச்சு அவர் என்ன பண்றாரு, டக்குன்னு அவருக்குள்ள அந்த ட்ரூத் கிளிக் ஆச்சு. அவர் ஒண்ணு லேப்ல உட்காந்துட்டு டெஸ்டிங் பண்ணும்போது அவருக்கு தெளிவு ஏற்படல, அவர் கண்டுபிடிக்கல. அதே மாதிரிதான் ஐன்ஸ்டைன் E=mc², அவர் கண்டுபிடிக்கிறதும் அப்படிதான். அப்ப நாம் அதே தொடர்ந்து அந்த சிந்தனைகளிலே அந்த விசாரம் என்ற புத்தியிலே இருக்கும் பொழுது எப்ப எந்த நேரத்துல எப்படி நமக்குள்ள அந்த ஒரு கிளிக் ஏற்படும், அந்த ஒரு கோகனட் பிரேக் ஆகுதும்பாங்களா, அந்த மாதிரி நமக்குள்ள தெளிவு ஏற்படும், நமக்கே தெரியாது. அதனாலதான் நான் போன வகுப்புலேயே சொன்னேன், எல்லாருக்குமே எந்த நேரத்துல எந்த பாயிண்ட்ல வந்து இந்த
ரியலைசேஷன், ஒரு கிளாரிட்டி வரும்னு சொல்லவே முடியாது. நம்ம செய்ய வேண்டியது, நம்ம ஒரு ஃபைல் எடுத்து நம்மளை ஷார்பன் பண்ற மாதிரி, இந்த உப்பு காகிதம் போட்டு தேய்க்கிற மாதிரி நம்மளை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பாலிஷ் பண்ற வேலை தான், இந்த வைரத்தை பாலிஷ் பண்ணி அது கார்பன்ல இருந்து வைரமாக்குற மாதிரி நம்மளுடைய இந்த வாசனைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், இந்த சாதனைகள் மூலியமாகவும், அப்படி சாதனைகள் மூலியமா தயாரான நம்ம விசாரத்தினால வெறும் ஃபைன் டியூனிங்கான இந்த நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் என்ன ஆகுது, அது வைரமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அதுதான் நம்ம பண்ணணும். அப்ப அல்டிமேட் ஃபைனல் ரியலைசேஷன் விசாரத்தினாலதான் நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும். விசாரம் என்பது சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதுக்கு அடுத்த பாடலுக்கு போலாம். பாடல் 64. போன ஜன்மங்கள் தம்மில் அனுஷ்டித்தல் நல் புண்ணிய பரிவாகம் ஞானமாக்குமோ விசாரம் ஏன் என்றிடில் நாம் உரைத்திட கேளாய். ஆன புண்ணியம் ஈஸ்வரார்ப்பணம் செய்யின் அசுசி போம் சுசியாகும். மான தம்பினை விசாரித்து ஞானத்தினை மறுவும் என்று அறிவாயே. பாடல் 64. போன ஜன்மங்கள் தம்மில் அனுட்டித்து நல்ல புண்ணிய பரிவாகம் ஞானமாக்குமே விசாரம் ஏன் என்றிடில் நாம் உரைத்திட கேளாய். ஆன புண்ணியம் ஈஸ்வரார்ப்பணம் செய்யின் அசுசி போவும் சுசியாகும். மான தம்பினை விசாரித்து ஞானத்தை மறுவும் என்று அறிவாயே. இது ஒரு அருமையான கேள்வி. இப்ப சீடனுக்கும் குருவுக்கும் தானே டிஸ்கஷன் போகுது. இப்ப சீடன் என்ன கேட்கிறான்னா, போன ஜென்மங்கள்ல சென்ற பிறவிகளில் செய்த புண்ணிய கர்ம பலன்கள் ஞானத்தை கொடுக்காதா? விசாரம் செஞ்சுதான் ஆகணுமா? ஏன் விசாரம் செய்யாம ஞானம் கிடைக்காதா? எவ்வளவோ பர்த் எடுத்துட்டா அந்த பர்த்ல எல்லாம் போன பர்த்ல நிறைய புண்ணியம் பண்ணியிருப்போம். அந்த புண்ணியமே நமக்கு டைரக்டா ஞானத்தை கொடுத்துறாதா? கேள்வி நல்லா தானே இருக்குது. நமக்கும் அந்த மாதிரி இந்த பர்த்ல நான் ஏதாவது புண்ணியம் பண்ணிடுறேங்க, அடுத்த பர்த்ல டக்குன்னு பிறந்த உடனே ஞானம் கிடைச்சிருதுன்னு பல பேர் அதை ஸ்டடி பண்ணும்போது பர்த்னால அவங்க புண்ணியத்தினால ஞானம் அடையிறாங்கிறது அப்படி கிடையாது. அவங்க பிராரத்தம் இருக்குது. ஆனா இங்க அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இங்க அவர்களுடைய விசாரமோ அவர்களுடைய வைராக்கியம் விவேகத்தினால் அவர்கள் முயலாமல் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. சில அனுபவங்கள் முயற்சி இல்லாமல் பிராரப்தத்தினால் கிடைக்கும். ஆனா அந்த அனுபவங்களை வைத்துக் கொண்டு அவர்கள் ஆராய்ந்து தன்னைத்தான் உணர்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமாதி அனுபவமோ இல்ல ஏதாவது ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு பிராரப்தத்தினால கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் அதுவே அல்டிமேட் கிடையாது. அதை வைத்துக்கொண்டு அவர்கள் இந்த உடம்புல இருந்து புத்தி மனசை பயன்படுத்தி அவர்கள் முயற்சி செய்து விசாரம் பண்ணி தான் அவங்க ரியலைசேஷன் ஆகிறாங்களே தவிர அப்படியே கிஃப்ட் மாதிரி என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சென்ற பல பிரிவுகளில் ஒருவன் செய்து வந்த புண்ணிய கர்மங்களின் பலன் ஞானத்தை கொடுக்காதா? விசாரம் ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னு சீடன் ஆகிய நீ கேட்பாயானில், நீ அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஆள் தான். நீ வில்லங்கமான பல கேள்வியை கேட்டுக்கிட்டே வர, அந்த மாதிரி நீ கேட்பைனா இப்ப உனக்கு அதுக்கான பதில சொல்றேன் அப்படின்றார். என்ன சொல்றாரு? தத்தம் வருணாசிரமத்திற்குரிய புண்ணிய செயல்களை ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தால் மட்டுமே மனதின் காம குரோதாதிகளான அசுத்தம் நீங்கி மனம் கண்ணாடி போல தூய்மையாய் ஆகும். அத்தகைய மனமே ஆத்ம அனாத்ம விசாரத்தை செய்து ஞானம் பெறும் என அறிவாயாக. முதல் விஷயம், போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தினால நமக்கு இந்த ஜென்மத்துல ஞானம் நேரடியா நமக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. ஆனால் போன ஜென்மத்துல அல்லது முந்தைய ஜென்மத்துல மனதை ஈஸ்வரார்ப்பணமாக, அதாவது பரமாத்மாவின் மீது பக்தி செலுத்தி கர்மயோகம் பக்தி யோகம் இது போன்ற நாம் அந்த உணர்வில் இருந்து எல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் அப்படிங்கிற அந்த உணர்வுல நாம செலுத்தி நம் மனம் தூய்மையாக்கினால் மனம் சத்துவகுணத்தில் உயர்ந்து காமக்ரோதாதி வாசனைகளை எல்லாம் நசித்து, அதான் சொல்லியிருக்காரு, தத்தம் வருணாசிரம தர்மம்,
இப்ப என்னுடைய வாழ்க்கை எடுத்திருக்கேன்னா என் வாழ்க்கையின்படி நான் என்ன செய்யணும், என்னுடைய கடமைகள் பொறுப்புகள், நான் என்னுடைய வர்ணாசிரம தர்மத்துக்கு என்ன சொல்லியிருக்காங்க அந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டு இப்ப நான் இருக்கிற தர்மத்தின்படி நான் வாழ்றேன்னா, அது மட்டும் இல்லாமல் நான் செய்யக்கூடிய கர்மத்தை எல்லாம் சரணாகதி உணர்வோடு ஈஸ்வர அர்ப்பணத்தோடு பரமாத்மாவனோட எல்லா பலனும் கொடுப்பவன் அவன் தான், கர்மத்தை செய்பவன் தான் நான். எது நடந்தாலும் கடைசியில இறைவனிடம் அதை வச்சு எல்லாம் உன்னால நடந்தது, நீ தான் கொடுக்குற, எல்லாம் நீ தான் நடத்துற அப்படின்னு இந்த மனதுல அந்த பாவனையை நம்ம கொண்டு வந்து சரணாகதி பாவனையிலேயே நீ இயங்கி உன் மனசுல நான் செய்கிறேன், எனக்கு இது வேண்டும், இந்த ஆசை காமம் இந்த சுயநலம் இதையெல்லாம் நீ இந்த பாவனைகள்ல பக்தி கர்மயோகம்லாம் செஞ்சு உன் மனசு ஓரளவுக்கு தூய்மையாச்சுன்னா, அதுதான் இங்க சொல்றாரு, ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தால் மனதில் காமக்ரோதாதிகள் அசுத்தம் நீங்கும். அப்படி சுத்தமானதாச்சுன்னா மனம் கண்ணாடி போல தூய்மையாகும். நம்ம முன்னாடி சில பாடல்கள்ல பார்த்திருக்கோம், சுத்த சத்துவ குணத்துல பிரம்மாகார அகண்டாகார வித்து அதுல என்ன பண்ணப்படுது, மனதினால் அனுபவிக்கப்படுகிறது அப்படின்னு 4-5 பாடல்கள்ல பார்த்திருக்கோம். அப்ப ரஜோகுணம் தமோகுணம் இல்லாமல் சுத்த சத்துவமாக இந்த மனம் மாறும் பொழுது அதுதான் சொல்ற, மனம் கண்ணாடி போல தூய்மையாகும். நம்ம துட்ட வாசனைகள் ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த வாசனைகள் எல்லாம் விட்டு நம்மளுடைய வைராக்கியம் விவேகத்தினால தொடர்ந்து சாதனைகளை பயிற்சி பண்ணி மனசுல இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் தூக்கி போட்டு மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு சாதனை தான் தேவை. தொடர்ந்து நம்ம இடைவிடாத பல சாதனைகளை பண்ணும் பொழுது ஈஸ்வர அர்ப்பணம் வச்சு அந்த சாதனைகளை பண்ணும் போதுதான் மனம் தூய்மையாகும். அப்படி தூய்மையான மனம் தான் இங்க சொல்றாரு, கண்ணாடி போல தூய்மையான மனதுல அத்தகைய மனமே ஆத்ம அனாத்ம விசாரத்தை செய்து அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, தூய்மையான மனதினால் அந்த விசாரமானது மிக சிறப்பாக எளிதாக சரியாக செய்யப்படுகிறது. அப்ப ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன அப்படின்னு விசாரம் பண்ணும்போது டக்குன்னு குறுகிய காலத்திலே இந்த புத்தியானது தெளிவு நிலையை அடையும். அப்படி விசாரம் செய்து ஞானம் பெறவும் என அறிவாயாக. அதான் சொல்றார், மான தம்பினை விசாரித்து ஞானத்தை மறுவும். இந்த மனம் முழுவதுமாக ஞானத்தன்மையாக மாறிவிடும். அந்த மனதுல வரக்கூடிய விருத்திக்கு விஷயம் அது அகண்டாகாரமாகிய பிரம்மமாகவே இருக்கும். விவகாரம் இல்லாமல் அந்த மனம் முழுவதுமாக அந்த ஆத்ம உணர்விலே லயத்து விடும் அப்படிங்கிறார். புண்ணிய கர்மங்கள் மன தூய்மையை மட்டுமே தரும். அப்ப அந்த புண்ணியம் என்ன கொடுக்கும், மன தூய்மையை மட்டும்தான் கொடுக்கும், அன்றி நேரே ஞானத்தை தராது. நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், புண்ணியம் மனசு தூய்மையை தான் தரும், டைரக்டா ஞானத்தை தராது. இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கு பல பேர் பல மாதிரி சொல்லியிருந்தாங்கனாலும் இல்ல வேற மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்கனாலும் அது அனைத்தும் நாம இந்த சத்தியத்தை கொண்டு நீங்களே விசாரம் பண்ணி பார்த்துக்க வேண்டியதுதான். நேரே ஞானத்தை கொடுக்காது புண்ணியங்கள், அது நமக்கு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்த பாடல் போலாம். பாடல் 65. பக்தியும் வைராக்கியமும் மும்பர லோகமும் அனிமாதி சித்தியும் தவ நிட்டையும் யோகமும் தியானமும் சாரூப முக்தியும் தரும் விசித்திர கர்மங்கள் மோகமாம் திரள் தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தி. பக்தியும் வைராக்கியமும் முப்பர லோகமும் அனிமாதி சித்தியும் தவ நிட்டியையும் யோகமும் தியானமும் சாரூப முக்தியும் தரும் விசித்திர கர்மங்கள் மோகமாம் திறம் தள்ளும் புத்தி தந்திடல் அருமையோ விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தியே. இது ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாடல். இதுக்கான அர்த்தத்தை அவரு ஆச்சாரியார் கொடுத்திருக்கிறத படிச்சுட்டு நான் விளக்கம் தரேன். ஈஸ்வர பக்தி வைராக்கியம் சொர்க்கலோக பிராரப்தி அனிமாதி முதலிய எண்வகை சித்திகளும் தவம் யோகம் தியானம் சாரூப மோட்சம் ஆகிய இவற்றை விசித்திரமான சத்கர்மங்கள் கொடுக்கின்றனவே.
இக்கருமங்கள் அஞ்ஞானமாகிய மோகத்தை மட்டும் கெடுக்கும் ஞானத்தை கொடுப்பது அருமையாகுமா? அப்படி இருக்க விசாரம் செய்வது எதற்கு? தர்ம வடிவான குருவே இதற்கு விளக்கம் அருளும். இப்ப என்ன கேட்கிறாருன்னா, ஈஸ்வரார்ப்பணத்துல பக்தி செலுத்துறோம், நமக்குள்ள ஒரு நல்ல வைராக்கியம் வருது. வைராக்கியம்னா என்னது? இக அமுத்ராத்த பல போக விராகன்னு நம்ம படிச்சிருக்கிறோம். இந்த லோகங்கள், மேல் இருக்க லோகங்கள், பல எல்லா லோகங்கள்ல இருக்கக்கூடிய ஆசைகள் பற்றுதலிருந்து விடுபடுவதுதான் வைராக்கியம். அப்ப விவேகத்தினாலையும் வைராக்கியத்தினாலும் பக்தி ஏற்பட்டு நம்மால் செய்யப்படக்கூடிய கர்மங்களினால் நமக்கு பரலோகங்கள், அதாவது இந்திரலோகம், வைகுந்தம் அல்லது கைலாசம், இல்லை எந்த லோகங்களா இருந்தாலும் சரி, அனிமாதி சித்திகள், லகிமா, மகிமா, கரிமா, இது போன்று சொல்லக்கூடிய 8 அனிமாதி சித்திகள், இல்ல வெவ்வேறு நிறைய சித்திகள் இருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மால் செய்யப்படக்கூடிய பல வகையான கர்மங்களினால் இது போல விஷயங்கள் அடையப்படும் என்று சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கர்மத்தை செஞ்சேன்னா உனக்கு இந்த சித்தி கிடைக்கும். ஆனா இந்த கர்மத்துக்கும் அந்த சித்தி கிடைக்குங்கிறதுக்கும் நமக்கு நேரடியா தெரியாது. யார் நமக்கு சொல்றது? சாஸ்திரம் சொல்லுது, இந்த மாதிரி நீ தவம் பண்ணேன்னா உனக்கு இந்த சித்தி கிடைக்கும் அப்படிங்குது. நாம அதை பண்றோம், நமக்கு அது கிடைக்குது. அந்த மாதிரிதான் சொல்றாரு, தவ நிட்டயம், இந்த மாதிரி தவம் பண்ணேன்னா நீ சமாதிக்கு போலாம், இந்த மாதிரி அஷ்டாங்க யோகம் பண்ணு. யமம்னா இது யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சோ யோகத்தை இப்படி பண்ணு, தியானத்தை இப்படி பண்ணு, இந்த மாதிரி கர்மங்கள்லாம் பண்ணேன்னா உனக்கு அனிமாதி சித்திகள் கிடைக்கும். இந்த மாதிரி யாகங்கள் பண்ணேன்னா நீ சொர்க்கலோகம் போவ, இன்னும் மேல இருக்கக்கூடிய பல லோகங்கள் போவ. இதெல்லாம் யார் நமக்கு சொல்றான்னா சாஸ்திரம் சொல்லுது. ஆனா நம்ம செய்யற செயலுக்கும் அந்த கிடைக்கிற பலனும் எப்படி அது நமக்கு இது செஞ்சா அது கொடுக்கும்னு யார் அலாட் பண்றாங்களோ நமக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இது பண்ணா அது கிடைக்கும்னு சொல்லுது, நமக்கு பண்றோம், அது கிடைக்குது. சோ அந்த மாதிரி விசித்திரமான ஏதோ ஒரு கர்மங்கள் பண்ணா இந்த புண்ணியங்கள்லாம் கிடைக்குது, இவ்வளவு விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது இல்ல அப்படின்னு சீடன் குறிப்பிட்டு, அதே மாதிரி ஏதோ ஒரு கர்மத்தை இந்த மாதிரி விசித்திரமான கர்மங்கள் பண்ணா ஞானம் ஏன் நமக்கு கிடைக்காதா? இந்த கர்மங்கள்லாம் பண்ணும்போது அஞ்ஞானம் நீங்குது. அதாவது என்ன, இங்க நான் ஒரு மனிதன் என்பதை விட்டு, நான் ஒரு ஜீவன் என்பதை விட்டு நான் பிரம்மன் தான் அப்படின்னு எனக்கு ஒரு பரோட்ச ஞானம் எனக்கு கிடைக்குது. இந்த கர்மங்கள்லாம் பண்ணும்போது, பக்தி செலுத்தும் போது பரமாத்மா தான் உயர்ந்தவர்னு எனக்கு தெரியுது. நான் ஜீவன் தான், பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காரு, எனக்குள்ள ஆன்மா, இந்த அறிவெல்லாம் எனக்கு இந்த கர்மங்கள் செய்யும் போது எனக்கு வருது. யோகம், தியானம் செய்யும் போது எனக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான இருக்கக்கூடிய அஞ்ஞானம் நீங்குது. அப்படி இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சு இவ்வளவு விஷயங்கள் நம்ம லைஃப்ல இது கிடைக்கும் போது, அந்த மாதிரி ஏதோ ஒரு கர்மத்தினால, இந்த மாதிரி விசித்திரமான பல கர்மங்கள்னால ஏன் தானா ஞானம் நமக்கு கிடைக்காதா? ஏன் அப்படி கிடைக்க முடியாதா? விசாரம் தான் பண்ணி ஆகணுமா? ஏன் இப்படி எங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? விசாரம் பண்ணுன்னு வாரம் கிளாஸுக்கு போன ஏன் எங்களை போட்டு டார்ச்சர் பண்றீங்க? வேற கேள்வி கேட்டு பதில் சொல்லுன்னு ஏன் எங்களை டார்ச்சர் பண்றீங்க? ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணமா, இந்த ஜபம் பண்ணுங்க, காலத்துக்கு இந்த ஜபம் பண்ணுங்க, உங்களுக்கு மோட்சம்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க பாட்டு பண்ணிட்டு கிடப்போமே. ஏன்னா இப்ப நீங்க உட்காந்து இந்த பிராணாயாமம், இந்த பிராணன் இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சித்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. நான் பண்ணா கிடைக்குது, கிடைச்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் அப்படிதான் அடைஞ்சிருக்காங்க. இந்த யாகம் பண்ணா உனக்கு இந்த பலன் கிடைக்கும், கிடைச்சிருக்கு. அதுல அழகா சொல்றாங்கல்ல, யோகமும் தியானமும் சாரூப முக்தியும். அப்ப முக்தியில 4 வகை இருக்குது: சாலோக்கியம், சாமீபியம், சாரூபம், சாயுஜ்யம்னு. இப்ப இறைவனுடைய லோகத்தை அடையணும்னா சாலோக்கிய முக்தி. அததான் நம்ம சைவத்துல என்ன சொல்லுவாங்க, சரியே கிரியை யோகம் ஞானம் அப்படிம்பாங்க. அவர் இறைவன் வாழக்கூடிய இடத்துல நாம இருப்போம். அடுத்து இறைவன் வாழக்கூடிய இடத்துக்கு அவர் கூட பக்கத்திலேயே சாமீபியம். அதுக்கடுத்து அவருடைய சாரூபியம், அவருடைய சொரூபத்துல நம்ம அப்படியே ஒரு பாகமா ஆகுவது. சாயுஜம்னா அவரோட கரைவது. அப்ப இந்த சாரூபிய முத்தி வரைக்கும் நாம ஏதாவது கர்மம் பண்ணா கிடைக்கும்ன்றாங்க. அந்த மாதிரி ஏன் இந்த பிரம்ம ஞானம் கிடைக்காதா? நான் ஏதோ ஒரு தியானம் பண்றேன் ஒருத்தன் கேட்டுட்டே இருப்பாங்க,
ஏன் விசாரம் பண்ணணும்? விசாரம் ஏன் சும்மா சும்மா பண்ண சொல்றீங்க? தியானம் பண்ணாலே ஞானம் கிடைச்சிடாதா? அடிக்கடி என்கிட்ட கேட்பாங்க ஒருத்தங்க, நான் தியானம் பண்றேன், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், தியானமே எனக்கு ஞானத்தை கொடுக்காதான்னா, தியானம் பண்ணா மனம் சுத்தம் கிடைக்கும், அதாவது சித்த சுத்தி கிடைக்கும். யோகம் பண்ணாலும் சித்த சுத்தி கிடைக்கும், எவ்வளவு பெரிய கர்மங்கள் பண்ணாலும் சித்த சுத்தி கிடைக்கும், எவ்வளவு பெரிய பக்தி செலுத்தினாலும் நமக்கு சித்த சுத்தி நமக்கு கிடைக்கும். இந்த சித்த சுத்தியான மனதை வைத்து, இந்த புத்தியை வைத்து தான் நாம கொஞ்சம் முயற்சி பண்ணி விசாரம் பண்ணா ஞானம் கிடைக்கும். இதுவே நேரடியாக ஞானத்திற்கு பலனாக அமையாது. ஒரு விதைய போட்டோம்னா மரமா முளைக்குது, இந்த கர்மத்துக்கு இது பலன். கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க இந்த யோகா பண்ணீங்கன்னா இந்த நோய் தீரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த யோகா பண்ணீங்கன்னா அந்த நோய் தீருது. இந்த யோகா பண்ணா தலைவலி போகும், இந்த யோகா பண்ணா உங்களுக்கு வயிறுல இருக்க பிரச்சனை சரியாகும், இந்த யோகா பண்ணா உங்களுடைய ஏதோ நம்ம ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு இதுக்கு சரியாகும்னு சொல்றோம்ல. இப்ப நம்ம திருமந்திரத்துல நிறைய படிச்சிருக்கோம். இந்த மாதிரி பிராணன் இருந்தா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும், இந்த மாதிரி பிராணன் இருந்தா பெண் குழந்தை, இதெல்லாம் திருமந்திரத்துல நாம் படிச்சிருக்கோம். அதே மாதிரி இப்படி நீங்க பக்தி செலுத்தினா உங்களுக்கு இறைவனுடைய அருள் இப்படி கிடைக்கும். இந்த யாகம் பண்ணா நீங்க சொர்க்கலோகம் போவீங்க, இந்திர பதவி கிடைக்கும், இறைவன் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கொடுப்பாரு. இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி நான் ஏதோ ஒரு கர்மம் பண்ணிடுறேனே, எனக்கு ஞானத்தை கொடுத்துருங்களேன். ஏன் அந்த மாதிரி விசித்திரமான ஒரு வெவ்வேறு கர்மங்கள் எதையாவது பண்ணா ஞானம் கிடைச்சிடாதா? விசாரமே தான் பண்ணி ஆகணுமா? அதான் சொல்றாரு, புத்தி தந்திடல் அருமையோ விசாரம் ஏன் புண்ணிய குருமூர்த்தியே. அவன் ஒவ்வொரு வாட்டியும் கேள்வியை கேட்டு குருவை புகழ்ந்து வேற சொல்லிடுறான், புண்ணிய குருமூர்த்தியே அப்படிங்கிறார். புண்ணியத்துக்கெல்லாம் மொத்த சொரூபமா இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதரே, ஈஸ்வர சொரூபமா இருக்கக்கூடிய என்னோட குருநாதரே, அதுதான் அதுக்கான அர்த்தம். இந்த மாதிரி பக்தியும் நான் வைராக்கியத்துல நான் சாதனை பண்றேன், என்ன சாதனை சொல்லுங்க நான் பண்றேன், அதுவே எனக்கு ஞானத்தை கொடுத்துடணும்னா வாய்ப்பில்லை. இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது போன பாடலும் இந்த பாடலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், தொடர்ந்து நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணாலும், அந்த பிராக்டிஸோட பர்பஸ் என்னன்னா தூய்மையான சத்துவகுணத்துல சுத்த சத்துவத்துல நாம உயர்வதற்கான ஒரு வழிமுறைகள் தான். கண்ணாடி, சுத்தமான கண்ணாடியில தான் முகம் பார்க்கிற மாதிரி இந்த மனம் தூய்மையாகும் பொழுது, அதுல விசாரங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகுது? பிரம்ம ஞானம் கிடைக்கும். அதனால ஈஸ்வர பக்தி, வைராக்கியம், சொர்க்கலோக பிராரப்தி, அனிமாதி முதலிய எண்வகை சித்திகளும், தவம், யோகம், தியானம், சாரூப மோட்சம் ஆகிய இவற்றை விசித்திரமான சத்கர்மங்கள் கொடுக்கின்றனவே. இந்த கர்மங்கள் அஞ்ஞானமாகிய மோகத்தை மட்டும் கெடுக்கும், ஞானத்தை கொடுப்பது அருமையாகுமா? நீங்க வெறும் அஞ்ஞானத்தை தான் கெடுக்குன்றீங்க, ஞானத்தை கொடுக்காதுன்றீங்களே அப்படின்னு தான் கேட்கிறாரு. இந்த மாதிரி ஏதோ ஒரு கர்மம் செஞ்சு எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பரவாயில்ல, எதுக்கு நான் விசாரம் செய்யணும்? அப்படி இருக்க விசாரம் செய்வது எதற்கு? தர்ம வடிவான குருவே, இதற்கு விளக்கம் அருளுங்கள். இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. ஏன் நான் விசாரம் பண்ணணும்? அடுத்த பாடல்ல பதில் சொல்றாரு. 66வது பாடல். நல்லது. வேடம் மாறிய பெயர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள், கூடமாம் அவர்கள் சுபாவங்கள், சீலங்கள், குறிகள் ஆய்ந்து அறியாமல், ஓடியும் குதித்து தலையில் நின்றும் உயர்ந்த கம்பத்து ஏறி ஆடியும் பல கர்மங்கள் செய்யணும் அவர் உண்மை தெரியாதே. வேடம் மாறிய பெயர்களை அறியவே வேண்டினால் மகனே கேள், கூடமாம் அவர்கள் சுபாவங்கள், சீலங்கள், குறிகள் ஆய்ந்து அறியாமல், ஓடியும் குதித்தும் தலையில் நின்றும் உயர்ந்த கம்பத்து ஏறி ஆடியும் பல கர்மங்கள் செய்யணும் அவர் உண்மை தெரியாதே. இப்ப குரு விளக்குறார், அவனுடைய சந்தேகத்தை இப்ப கிளியர் பண்றாரு. மகனே நான் சொல்றேன் கேளு, வேடம் போட்டிருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய உண்மையான முகத்தை மறைத்து அதன் மேல வேறொரு வேடம் போட்டிருக்கவர், அதாவது தன் வடிவத்தினை மறைப்பதற்காக மாறு வேடம் போட்டவர்களின் உண்மையை அறிவதற்கு
இப்ப நிறைய நடிகர்கள் நம்ம பழைய திரைப்படங்கள்ல பாக்குறோம். நம்ம இந்த நடிகர் தான் இருந்தாலும் அந்த கேரக்டர் எடுக்கும்போது வேற விதமான அவர்கள் மாறுவேடம் போடுறாங்க. ஆனா எவ்வளவு பெரிய மாடு வேடங்கள் வேற எந்த மாதிரி வேஷங்களை கட்டினாலும் அவங்களுடைய சுபாவங்கள்னு ஒண்ணு இருக்கு. அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய நடை பாவனை, இதெல்லாமே ஒரு சில நேரத்துல அது எல்லாத்துலயும் சிமிலாரிட்டி, சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். பல விஷயங்கள் வேறுபாடு இருந்தாலும் அவர்களுடைய யதார்த்தமான சுபாவங்கள் எல்லாத்துலயும் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்குமே தவிர அது மாறாது. அததான் இங்க சொல்றாரு. மாறு வேடம் போட்டிருக்கவருடைய அந்த வேடத்துக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்கிறது உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா அவர்களை நீ கூர்ந்து பார்த்து அவர்களுடைய சுபாவம் எப்படி இருக்கிறது, அவர்கள் எந்த மாதிரி சமிக்கைகள் செய்கிறார்கள், அவர்களுடைய குறிகள் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய குணம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கிறது, அவர்களுடைய அடையாளம் எது என்பதை ஆழ்ந்து அப்சர்வ் பண்ணி தெரிஞ்சாதான் அதை கண்டுபிடிக்க முடியுமே தவிர அதை விட்டுட்டு நீ கம்பத்துல ஏறி குதிச்சாலும், இங்கிருந்து அங்கு தாவுனாலும், தலைகீழ நின்னாலும், உயர்ந்த கம்பத்துல ஏறி ஆடினா அந்த மாறுவேடத்துக்கு பின்னாடி இருக்கவர் உன்னோட யாருன்னு தெரிஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றாரு. கம்பத்துல ஏறி குதிக்கிறதும் தலைகீழ நிக்கிறதும் இந்த மாதிரியான செயலுக்கு ரொம்ப நாம முயற்சி பண்ணணும். கம்பத்துல ஏறி கயிறுல நடக்கிறது, தலைகீழ குதிக்கிறது, அப்புறம் என்னது தலைகீழா நிற்றல், கம்பத்தில் ஏறி ஆடுதல், ஓடுதல், குதித்தல், இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய செயல்கள். ஆனா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நீ என்ன செயல் செஞ்சானாலும் அவன் மாறு வேடம் போட்டிருக்க ஒருத்தனுக்கு அந்த வேடத்துக்கு அந்த வேஷத்துக்கு பின்னாடி இருக்கிறவனால இந்த செயல்னால கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா இந்த செயலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேஷம் போட்டிருக்கவனுக்கு அந்த வேஷத்துக்கு பின்னாடி இருக்கவனை கண்டுபிடிக்கணும்னா அவன் எப்படி நடக்கிறான், எப்படி பேசுறான், அவனுடைய கேரக்டர், அவன் என்ன, இவன் உண்மையானவன் இல்லையே. இந்த போலீஸ்காரன் திருடனை பிடிக்கிற மாதிரி அவன் திருடனை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவனுக்கு. எல்லாரு போலையும் கூட்டத்துல இருந்தாலும் அவனுடைய சின்ன நடவடிக்கை, அவனுடைய ஃபேஸ், அவனுடைய கண்ணை பார்த்தாலும் கரெக்டா போலீஸ்காரன் என்ன பண்ணிடுவான், அவனுடைய குணம், அவனுடைய ஒழுக்கம், அவனுடைய குறிகள், அவனுடைய அடையாளத்தை வச்சு என்ன பண்ணிடுவான், நீ கொஞ்சம் வாப்பா அவன்கிட்ட விசாரிக்கணும். நிறைய நீங்க இந்த கஸ்டம் ஆபீஸ், ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் போனீங்கன்னா எல்லா பேசஞ்சர் மாதிரியே வருவாங்க, எல்லாரும் பேக் எடுத்துட்டே வருவாங்க. ஆனா கரெக்டா கஸ்டம் ஆபீசர் பிடிப்பான் இவன் ட்ரக்ஸ் ஸ்மக்லர் அப்படின்னு. ஏன்னா அவனுடைய கொஞ்சம் அந்த சுபாவம், அவனுடைய செய்கைகள், அவனுடைய அவனை பார்த்தாலே அவனுடைய முகத்துல தெரியக்கூடிய படபடப்பு இதெல்லாம் வச்சு உங்களோட பேக் கொஞ்சம் செக் பண்ணணும்னு சொல்லி கூட்டிட்டு போய் செக் பண்ணானா அவன் உடம்புக்குள்ள இல்ல பேக்ல எங்கேயாவது வச்சிருப்பான். அப்ப அவனை பார்த்து கரெக்டா அப்சர்வ் பண்ணி அவனை கொஞ்சம் விசித்திரமா இருக்கிறான், பேசஞ்சரா இருந்தாலும் இவனுக்குள்ள ஒரு நடுக்கம், ஒரு பதட்டம் இருக்குது, இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த அளவுக்கு அவன் ஸ்டடி பண்ணி வச்சிருக்கான், அப்சர்வ் பண்றான். அதை விட்டுட்டு அவன் போற பேசஞ்சரை இவன் ஸ்மக்லரா என்னன்னு பார்த்து அப்சர்வ் பண்ணாம 10 தடவை குறுக்க நறுக்க நடந்தாலும், 20 தடவை மேல ஏர்போர்ட் எல்லாம் சுத்தி சுத்தி வந்தாலும், கார் எடுத்துட்டு ஏரோப்ளேன் 10 தடவை சுத்தினாலும் அவன் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இல்ல ஒவ்வொரு பேசஞ்சர் லிஸ்ட் எடுத்துட்டு அவங்க பேசஞ்சரோட லைஃப் ஹிஸ்டரி அப்படியே ஸ்டடி பண்ண முடியுமா? முடியாது. அதுக்குள்ள இவங்க இறங்கி போயிட்டே இருப்பான். அப்ப கஷ்டமான காரியங்கள் செய்யறதுனால மட்டுமே இதாக போறது கிடையாது. இப்ப எதுக்கு இந்த இடத்துல இத சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனம்னா என்ன, ஆத்மானா என்ன, சித்துனா என்ன, இந்த ஆத்மாவோடைய தன்மை என்ன, சச்சிதானந்தம்னு சொல்றது எத, இருப்புன்னு சொல்றதுனா என்ன, அறிவு ஸ்வரூபம், பூரண ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம்னா அதுதான் ஆத்மாவுடைய நேச்சர், அதுதான் அதனுடைய தன்மை அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த தன்மையை ஸ்டடி பண்றது. மாயைனா இதுதான் மித்யா, மாறிக்கொண்டே இருப்பது, ஒரு நேரத்தில் இருக்கு இன்னொரு நேரத்தில் இல்லாமல் போவது, நிலையற்றது. அப்போ உடம்புனா இதுதான், மனசுனா இப்படிதான் இயங்கும், உலகம்னா இப்படி இயங்கும். இப்ப இந்த மாதிரியான அதோட தன்மையை சொல்லும் பொழுது அதை அப்படியே ஸ்டடி பண்ணி அப்சர்வ் பண்ணி நம்ம புத்தியினால ஆமா இது இல்ல, இது இல்ல, இது இல்ல அப்படின்னு ஒவ்வொன்னா நம்ம விசாரம் பண்ணா இதுதான் அப்படிங்கிறதுக்கான ஒரு விசாரம் அதை எடுத்து இப்படி ஆராயும் பொழுதுதான் நமக்குள்ள அந்த ரியலைசேஷனை கொண்டு வர முடியுமே தவிர, அப்படி ஆராயறதுக்கு மனசு முதல் தூய்மையா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அது ஆராயறது நல்லா வரும். அதை விட்டுட்டு நான் உட்காந்து
வாழ்க்கை ஃபுல்லா நான் வந்து இந்த ஜபம் பண்றேன், இந்த ஜபம் பண்ணாலே எனக்கு ஆயிடும்னா அப்படி நடக்காது. இல்லையே அந்த புராணத்துல இப்படி நடந்திருக்கே, அவங்க வாழ்க்கையில எப்படி நடந்திருக்கே, இவங்க வாழ்க்கையில எப்படி நடந்திருக்கே, நீங்க நிறைய உதாரணங்களை எடுத்துட்டு வரலாம். அதை நாம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை நீங்க எடுத்து என்ன படிச்சாலும் அதுல நிறைய மிஸ்டேக்கள் ஆட் ஆயிருக்கும். நிறைய அவங்களுடைய டே டு டே லைஃப் பத்தி நமக்கு தெரியாது. அவங்கள வந்து ஓவர் எக்ஸாசரேட் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்களுடைய பாசிட்டிவ், அவங்கள பார்த்து கரிஸ்மேட்டிக்கா அவங்களுடைய குவாலிட்டியை எடுத்துக்கணுங்கிறது தான் அதோட நோக்கமே தவிர அவங்க டெய்லி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு சொல்ல மாட்டாங்க. அந்த தன்மையை நம்ம அந்த பாசிட்டிவிட்டியை தான் நம்ம எடுத்துக்கணுதுன்னா அதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விசாரம் பண்ணித்தான் அவர் தம் குணம், ஒழுக்கம், அடையாளம் ஆகியவற்றை விசாரித்துத்தான் ஆராய வேண்டும். நமக்குள்ள நம்ம மனசு, நம்ம புத்தி, சரீரம் இதெல்லாம் விசாரம் பண்ணி ஆத்மா எது அனாத்மா எதுன்னு பிரிச்சுத்தான் கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு நான் அங்க பிரவேசனம் 6 தடவை பண்ணா எனக்கு பகவான் கொடுத்துருவாருன்னு கொடுக்க மாட்டாரு. ஞானம் கொடுக்க மாட்டாரு, ஆனா நீ பண்ண கர்மத்துக்கான புண்ணியத்தை கொடுப்பாரு. நான் வந்து உபாசனை இருக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு கிளாஸ் தான் தண்ணி கொடுப்பேன், ஒரு 5 வருஷத்துக்கு அப்படி இருக்கேன்னா மிகப்பெரிய உபாசனை தான், இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கு புண்ணிய கர்மம் கிடைக்கும். ஏகாதேசியானா நான் உபாசனை இருக்கிறேன், இல்ல நான் ஒவ்வொரு வாரமும் இந்த கோயிலுக்கு போய் நான் வந்து என்ன பண்றேன், நீ என்ன ஒரு காரியம் தபஸ் உபாசனை பண்ணாலும் அதற்குண்டான பலன் கிடைக்கும். ஏன்னா கர்மம் செய்தால் அதற்கு பலன் இருக்கிறது. அந்த பலனை நம்ம அனுபவிக்கணும். அந்த பலன் புண்ணிய பலனா வரும், அது சித்த சுத்தியை கொடுக்கும். இல்ல எனக்கு சித்த சுத்தி வேணாம், நான் இந்த மாதிரி நிறைய தவம் பண்றேன், எனக்கு வெளி உலகம் சார்ந்து அல்லது உறவுகள் சார்ந்து எனக்கு அதுல வேணும்னு கேட்டா கண்டிப்பா அதுவும் கிடைக்கும். நீ எதை இன்டென்ட் வச்சு நீ செய்யறியோ அந்த இன்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி பலனை பகவான் கண்டிப்பா அருள் புரிவார். அதுதான் நம்ம போன வாட்டியே படிச்சோம்ல, 61வது பாடலை படிச்சோம் பாருங்க. அதாவது அணைய ஈசன் அடைந்தவருக்கு அருள் செய்வன், அகன்றாருக்கு அருள் செய்யான். ஈஸ்வரனை பிரார்த்தி அவனை வந்து சரணாகதி அடைஞ்சவனுக்கு, அவனை வேண்டவனுக்கு அவன் கண்டிப்பா அருள் புரியுறான். அவன்கிட்ட போகாதவங்களுக்கு அருள் புரியறது இல்லை அப்படின்றார். சோ எப்படி விசாரம் செய்யணும்னு இங்க நமக்கு சொல்றார். 66வது பாடல். சோ பல கடினமான தேவையற்ற செயல்களை செய்தாலும் ஒருவனால் அவரது உண்மை வடிவத்தை அறிய முடியாது. அதாவது கர்மத்தினால நேரடியா ஞானத்தை அடைய முடியாது அப்படிங்கறத இங்க சொல்றாரு. 67வது பாடலுக்கு போலாம். இன்னவாறு பிரம்மத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வருமன்றி, ஸ்ருதி நூல் படித்தாலும் அன்னதானங்கள், தவங்கள், மந்திரங்கள், ஆச்சாரங்கள், யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வராதே. அடுத்து ஒரு பாட்டு, இதுல ஒரு பெரிய அணுகுண்ட போடுறார். பாடல் 67. இன்னவாறு அந்த பிரம்மத்தை அறிவிக்கும் இலக்கணத்தால் வேதம் சொன்ன ஞானமும் விசாரத்தால் வரும் அன்றி, விசாரத்தால் வருமன்றி, சுருதி நூல் படித்தாலும் அன்னதானங்கள், தவங்கள், மந்திரங்கள், ஆச்சாரங்கள், யாகங்கள் என்ன செய்யணும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வராதே. இப்படி நான் ஏற்கனவே மேல சொன்னேன்லப்பா, இந்த மாதிரி நீ வந்து பிரம்ம ஞானத்துக்கு விசாரம் பண்ணணும். இப்படி விசாரம் பண்ணா மட்டும்தான் உனக்கு என்ன பண்ண முடியும், வரும். அதுவும் பிரம்ம ஞானம் எப்படி கிடைக்குங்கிற ஒரு லட்சணம் நம்ம வேதத்திலே சொல்லி இருக்குது, சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. என்னது? 3 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சொரூப லட்சணம், தடத்த லட்சணம், அதத்யாவிருத்தி லட்சணம் என்ற 3 லட்சணத்தின் வழியாக உண்மையை அறிவது. சொரூப லட்சணம்னா என்னன்னா, ஒரு பொருள் இருக்கிறது என்றால் அந்த பொருளினுடைய தன்மையை நேரடியாக விளக்கி சொல்லி அந்த பொருளை குறிப்பது. இப்ப சூரியன் இருக்கிறது, சூரியன் அது வந்து நெருப்பு பிளம்பாக இருக்கும், அக்னியை ஒளிக்கதிர்களை வெளிப்படுத்தும். இந்த மாதிரி சூரியனை பத்தி இதை சொல்லி 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 இதுதான் அதோடைய சொரூபம் அப்படின்னு சொல்றதன் மூலியமாக அதனை குறிப்பிடுவது, அறிவது. இப்ப ஆன்மானா என்ன அப்படின்னா நம்ம என்ன டைரக்டா சொல்றோம்? சச்சிதானந்தம். சத் என்றான என்ன? 3 காலத்திலும் இருப்பது.
சித்துனா என்னது? அறிவுபூர்வமாக இருப்பது. ஆனந்தம்னா என்னது? குறையாதது, எப்போதும் ஆனந்தமாக. அப்ப பிரம்மம்னா நேரடியா அதுக்கான விளக்கம் என்னது? சொரூப லட்சணமா என்ன சொல்றோம்? சச்சிதானந்தம். இருப்பு உணர்வாக, அறிவு உணர்வாக, ஆனந்த உணர்வாக எது இருக்கிறதோ அதுதான் ஆன்மா, அதுதான் பிரம்மம்னு அதோட சொரூபத்தை நேரடியா விளக்கம் கொடுத்துட்டாங்க. நமக்கு புரியுதா? அது நம்ம படிச்சு வர்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் தெரியலாம். ஆனா இது நேரடியாக பிரம்மத்துக்கு கொடுக்கக்கூடிய லட்சணம். இந்த மாதிரி அதுக்கு மீன் பண்ணா அதுக்கு பேர் சொரூப லட்சணம். இரண்டாவது தடத்த லட்சணம். அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, இப்ப ஒரு மரத்தினுடைய கிளையை காட்டி இந்த கிளையில இருந்து அடுத்த கிளைய பாரு, இந்த கிளையில இருந்து அடுத்த கிளைய பாரு, அப்படியே அந்த கிளை நுனியில பார்த்தீங்கன்னா அங்க பாரு உனக்கு சந்திரன் தெரியுதான்னா, ஆமா எனக்கு தெரியுது அப்படின்னு நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்றது படி பாரு, இந்த உலகம் தெரியுதா? தெரியுது. இந்த உலகம் காரியம்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இந்த உலகம் வெளிப்பட்டிருக்குன்னா இதுக்கு வெளிப்பட்டது படைச்சவன் ஒருத்தன் இருக்கணும். நீ இருக்கிறேன்னா உனக்குள்ள ஏதோ ஒண்ணு வெளிப்பட்டு, இந்த மாதிரி ஒன்றை காட்டி இன்னொன்று இருக்குது அப்படிங்கிறதுக்கு வழி நடத்தி நமக்கு எடுத்துக்கொண்டு போய் இந்த பிரபஞ்சம் எல்லாம் இருக்கிறதுனால இதற்கு காரணமான ஆத்ம தத்துவம், பிரம்ம தத்துவம் இருக்கிறது. அது இல்லை என்றால் இது அனைத்தும் வெளிப்பட்டிருக்காது. ராட்டனம் சுத்துகிறதா? அப்ப நடுவிலே, ராட்டனத்திற்கு நடுவிலே அதற்கு ஒரு ராடு இருந்தாதான் ராட்டனம் சுத்தும். ரயில் ஓடுகிறதா? அப்படி என்றால் தண்டவாளம் இருக்க வேண்டும். அப்படி ஒன்றை காட்டி இன்னொன்று இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்துவது, அதுதான் தடத்த லட்சணம். அதன் மூலியமாக ஆன்மா இருக்கிறது, ஆன்மா இவ்வாறாக இருக்கிறது என்று சொல்வது. கடைசியாக சொல்லுவோம், மூன்றாவது முறையாக விளக்குவது எப்படின்னா அதத்யாவிருத்தி லட்சணம். அது என்னன்னா நேத்தி ப்ராசஸ். நீ மனம் அல்ல. நீ பாரு, உடல் அழியக்கூடியது, அப்ப அது நீ கிடையாது. புத்தியா, அது மாறிக்கிட்டே இருக்குது. மனசா மாறிக்கிட்டே இருக்குது. இந்திரியமா, அது வெளிநோக்கி ஓடிக்கிட்டே இருக்குது. உலகமா அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப இதெல்லாம் அழியுது, இதெல்லாம் மாறுது, இதெல்லாம் நீ கிடையாது. இதெல்லாத்தையும் ஒதுக்கு. உன் மெட்டீரியல் ஒரு 100 மெட்டீரியல் கலந்து உன் மெட்டீரியலும் உங்களுடைய பொருள் அதுல கலந்துருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுடைய பொருள் உங்களுக்கு எதுன்னு தெரியும். உங்களுக்கு இல்லாதது மற்ற பொருளோட கலந்துருக்கும் போது மற்ற பொருள் எல்லாம் இதெல்லாம் என்னது இல்லை, இதெல்லாம் என்னது இல்லைன்னு ஒதுக்கிட்டா கடைசியில உங்க பொருள் மிச்சமாகுதா இல்லையா? அதுபோல விசாரத்தின் மூலியமாக நான் யார் என்ற விசாரத்திற்கு நான் ஆன்மாங்கிற அந்த சத்தியத்துல இருக்கும்போது நான் மனம் அல்ல, நான் புத்தி அல்ல, நான் உடல் அல்ல, நான் இந்திரியம் அல்ல, நான் அந்த உலகம் அல்ல, இந்த மாதிரி ஒவ்வொன்னா நேர்த்தி பண்ணி கடைசியில எது இதெல்லாம் நேர்த்தி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டா எது மிஞ்சி இருக்குதோ அந்த மிஞ்சி இருக்கிறது தான் நான் அப்படிங்கிறது. அந்த முறையின் வழியாக தன்னை தான் உணர்வதற்குத்தான் அதத்யாவிருத்தி லட்சணம் என்று சொல்வது. அப்ப இந்த 3 விதமாக நாம் விசாரத்திலே அறிகின்றோம். அததான் இங்க சொல்றாரு. இதே முறையில் அந்த பிரம்மத்தின் உண்மையை வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொரூபம், தடத்தம், அதத்யாவிருத்தி என்ற லட்சணங்களின் விசாரணை செய்து அறியலாமே அன்றி இந்த 3 முறையாகத்தான் நீ அறிய முடியுமே தவிர அப்படிங்கிறார். கீழே அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. சொரூபம், தடத்தம், அதத்யாவிருத்தி என்ற 3ஆகும். மிகுந்த உஷ்ண பிரகாச வடிவமே சூரியன் என்று கூறுவது, சச்சிதானந்த வடிவமே ஆத்மா என்று விளங்குவதே சொரூப லட்சணம். மரக்கிளையின் நுனியில் இருப்பதாக சந்திரனை காட்டுவது, பூதாதி பிரபஞ்சத்திற்கு காரணமாய் இருப்பது ஆத்மாவே என்று விளங்குவதே தடத்த லட்சணமாகும். தேகாதி இந்திரியங்கள் யுத்தியில் இது ஆத்மா அல்ல, இது ஆத்மா அல்ல என்று நீக்கி எஞ்சி நின்ற ஆத்மாவை அறிவிப்பதே அதத்யாவிருத்தி லட்சணம். இந்த 3 லட்சணத்தின் வழியாக மட்டும்தான், இந்த 3 வழியாக விசாரத்தினால் மட்டும்தான் ஆத்மாவை அறிய முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். யாரும் இங்க ஆச்சாரியர் 67வது பாடல்ல சொல்லி முடிச்சுட்டு இதே முறையில் அந்த பிரம்மத்தின் உண்மையை வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள சொரூபம், தடத்தம், அதத்யாவிருத்தி என்னும் லட்சணங்கள் விசாரணை செய்து அறியலாமே அன்றி, நல்லா புரிஞ்சுக்குங்க, விசாரணை செய்து அறியலாமே அன்றி பல சாஸ்திர நூல்களை படித்தல், அன்னதானம், தவம், மந்திர ஜபம், தத்தம் வருணத்திற்குரிய சத்கர்மங்களை செய்தல், யாகங்கள் செய்தல் என்னும் இவற்றால் தன் உண்மை வடிவத்தை அறியும் ஆத்மா
உண்மை வடிவத்தை அறியும் ஆத்ம ஞானம் வராது. என்ன சொல்ல வராரு? நீ அன்னதானம் பண்ணு, என்ன தானம் பண்ணு, அந்த தானத்தினால ஆத்மா அறியப்படாது. நீ எவ்வளவு பெரிய யாகம் பண்ணு, அந்த யாகத்தினால ஆத்மா அறியப்படாது. நீ எவ்வளவு தவம் பண்ணு, தலைகீழ நில்லு, பிராணனை உள்ள எடு, குண்டலினியை மேல எடு, நீ தியானம் பண்ணு, என்ன மாதிரியான தவங்கள் பண்ணு, ஒத்த காலில் நெல்லு, சாப்பிடாம இரு, இல்ல என்ன மாதிரி எல்லாம் தவங்கள் சொல்லப்பட்டிருக்கோ அந்த என்ன தவங்கள் வேணாலும் பண்ணு. இல்ல எப்படிப்பட்ட மந்திரங்கள், எந்த மந்திரத்தை பல பேர் சொல்லுவாங்க, இந்த மந்திரத்தை நீ ஜபிச்சுக்கிட்டே, இந்த ஜபமே, இந்த மந்திரம் ஜபிச்சாலே அதுவே உனக்கு முக்தியை கொடுத்துரும். அதெல்லாம் ஜென்ரலா இருக்கிற ஒரு பப்ளிக்கு, ஒரு ஜென்ரலா ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு நம்ம சொல்லும் போது, நீ இதை ஜபம் பண்ணுப்பா, உனக்கு நல்லது நடக்கும்பா, நல்லது நடக்கும், புண்ணியம் கிடைக்கும், அவனுக்கு மன சுத்தி கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். அதனாலேயே அதை செய்யன்றோம். அவன்கிட்ட போய் மோட்சத்தை உட்காந்து யாரும் கேட்க போறது இல்லை. எவன் ஒருத்தன் எனக்கு மோட்சம் வேணும்னு ஸ்ரத்தையோடு முமுட்சு தன்மையோடு ஒருத்தன் கேட்க ஆரம்பிக்கிறவனுக்கு தான் டீப்பா உள்ளுக்குள்ள போய் அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது உண்மை எது பொய் என்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஜென்ரலா கேட்கிறவனுக்கு, அவனுக்கு நல்லது நடந்தா போதுங்கிறவனுக்கு அப்படி மேலோட்டமான சத்தியத்தை சொல்லிட்டா போதும். அவனுக்கு ஒன்றும் நீ மந்திரம் சொன்னீங்கன்னா உனக்கு ஞானம் கிடைக்காதுப்பா, அது உனக்கு சித்த சுத்தியை கொடுக்கும்பா, புண்ணியத்தை கொடுக்கும்பா, ஞானம் அவனுக்கு தேவையில்லை. இப்போ உட்காந்து நம்ம எப்படி ஞானம் அடையிறது அப்படின்னு டீப்பா அதை ஆராயிரவங்களுக்கு தானே இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு டீப்பா சொல்ல வேண்டியது இருக்கு. அப்போ உங்களுக்கு ட்ரூத்தை தான் சொல்லி ஆகணும். அது சுகர் கோட்லாம் பண்ண முடியாதுங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்களே, இவ்வளவு வருஷமா இவ்வளவு இதான் நான் இதை நினைச்சிட்டு இருந்தேனே, இப்படிலாம் எனக்கு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தேனே அப்படின்னா கிடைக்கும். சித்த சுத்தி கிடைக்கும், அது வேணும், அதுக்கு நம்ம சாதனை பண்ணணும். புண்ணியம் வேணும்னா அதுக்கு நம்ம சாதனை பண்ணணும். ஆனால் அது மட்டுமே அந்த இறுதி ஞானத்தை கொடுத்துரும்னு நினைச்சிடாதங்கிறத நம்ம இங்க ரிமைண்ட் பண்றோம், ஆச்சாரியா ரிமைண்ட் பண்றாரு. அதனால மந்திரங்கள், ஆச்சாரங்கள்லாம் என்னது? ஒரு நாளைக்கு நம்மளுடைய தர்மத்தின்படி, உங்களுடைய வர்ணாசிரம தர்மத்தின்படி, உங்களுடைய வாழ்க்கை முறையில இப்படிலாம் செய்யணும், இந்த ஆசிரமம், இந்த மடி அனுஷ்டானங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. சந்தியாவதனம் பண்ணு, இத்தனவாடி குழி, இதெல்லாம் நீ பண்ணணும், பெரியவர்களுக்கு நீ இதை பண்ணணும், சின்னவர்களுக்கு இதை, என்னென்னலாம் உனக்கு கர்மங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, நித்திய கர்மங்கள், என்னென்ன கர்மங்கள் இருக்கோ அந்த கர்மத்தினால நான் பண்றதுனால உனக்கு ஞானம் வந்துருமானா கிடையாது. நீ பெரிய வாஜபேயி யாகம் பண்ணு, அஸ்வமேத யாகம் பண்ணு, சொர்க்கலோகத்துக்கு போலாம், ஞானம் வராது. அன்னதானம் பண்ணு, கல்வி தானம் பண்ணு, வேற என்ன இருக்கு, சொர்ண தானம் பண்ணு, கோதானம் பண்ணு, இதெல்லாம் கோதானம் மிகப்பெரிய புண்ணியம். அவ்வளோ பெரிய நீ தானம் பண்ணாலும் புண்ணியம் வருமானா வராது. புண்ணியம் வரும், ஞானம் வராது. இல்ல நான் வேதத்தை படிக்கிறேன், நிறைய நாம இருக்கிறாங்க வேதத்தை பண்டிதர்கள், எல்லா 4 வேதத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே சான்ஸ்கிரிட் அவங்க அவ்வளோ சரளமா அப்படியே டேமை திறந்து விட்ட மாதிரி அவங்க பாட்டுக்கு சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த உச்சாடனை அவ்வளோ ஷார்ப்பா எல்லா வேதத்தையும் சொல்லுவாங்க. அப்ப வாழ்க்கை ஃபுல்லா நான் அந்த வேதத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறேனே, வாழ்க்கை ஃபுல்லா ஒரு ஞானியோட பயோகிராஃபி படிச்சுக்கிட்டே இருக்கிறேனே, வாழ்க்கை ஃபுல்லா நான் சகஸ்ரநாம சொல்லிக்கிட்டே இருக்கிறேனே, இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேனே, இல்ல வாழ்க்கை ஃபுல்லா நான் ஒரு பாடல்களை பாடிக்கிட்டே இருக்கிறேனே, இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தா எனக்கு கிடைச்சிருமானா, நீ ஈவன் வேதத்தையே படிச்சுக்கிட்டே இருந்தாலும் உனக்கு அது என்ன ஆகாது, ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு சாத்தியப்படாது அப்படிங்கிறாரு. என்ன செய்யணும் இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டார். மற்ற எல்லா கேட்டகரி, எல்லா கர்மங்களையும் இதுக்குள்ள கொண்டு அடைச்சிட்டார். என்ன செஞ்சாலும் தன்னைத்தான் அறிகின்றது இவைகளால் வராது. இது எல்லாம் நீ என்ன வேணாலும் பண்ணுப்பா, ஆனா தன்னைத்தான் என்று நான் யார் என்று அறிவது இந்த கர்மங்களினால் நேரடியாக அடைய முடியாது. அதனால்தான் ரமண மகரிஷி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு, நீ சும்மா உட்காந்து உன்னை விசாரம் பண்ணு, நீ யாருன்னு பாரு, மற்றதெல்லாம் எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்கு, நீ உன்னை யாரு
பாருன்னா இங்கதான் வந்து முடியுது. டைரக்டா அவர் ஃபோக்கஸ் பண்ண சொல்றாரு, விசாரம் பண்ணு. ஆனா அவன் பேசிக்க தயாராகலைன்னா அவனால எப்படி விசாரம் பண்ண முடியும்? இப்ப நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, இப்ப விசாரம் பண்ண பல பேருக்கு தலைவலி தான் வருது. என்னத்த போய் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறது, என்ன திருப்பி மனம் புத்தி இதை யோசின்னா இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை கொடுத்து ஜபம் பண்ணா எனக்கு நல்லா இருக்குதுங்க. ஒரு 1/2 மணி நேரம் டெய்லி ஜபம் பண்றது நல்லா இருக்கு, 1/2 மணி நேரம் ஒரு நாளைக்கு தியானம் பண்றது நல்லா இருக்குன்னா, தென் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம மனசுல இன்னும் பல வாசனைகள் இருப்பதினால் அந்த விசாரம் நமக்குள்ள ரொம்ப தீர்க்கமாக நடைபெறுவதற்குண்டான அந்த மனம் இன்னமும் சுத்தமாக வேண்டியது இருக்கிறது. அதனால நம்ம இந்த சாதனைகள் எல்லாம் தொடர்ந்து செய்யணும். அப்ப அதுக்கோசரம் தான் நீங்க உங்களுக்கு சாதனைகள் கொடுக்கப்படுது. உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கட்டும்லாம் சாதனை கொடுக்கல. அட்லீஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய சாதனைகள் எல்லாம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கணும்லாம் கொடுக்கல, சித்த சுத்திக்கு தான் கொடுக்கப்படுது. இப்ப இந்த 2 வருடம் நீங்க பயணிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் நாள் நாம சொல்ற சப்ஜெக்டும் இன்னைக்கு சொல்ற சப்ஜெக்ட்டுக்கும் அன்னைக்கு புரியாத விஷயம் இன்னைக்கு புரிஞ்சிருக்கு. பல பேருக்கு போன வருஷம் சொன்னது இந்த வருஷம் தான் புரியும். ஏன்னா இப்பதான் நம்ம மனசு அதை வந்து காக்னைஸ் பண்றதுக்கு தயாராகுது. ரீசெண்டா கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க அது எனக்கு புரியவே இல்லை, திடீர்னு எனக்கு இன்னைக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னாங்க. ஏன்னா அன்னைக்கு சொல்லும் போது புரிஞ்ச மாதிரி கேட்ட மாதிரி இருக்கிற விஷயம் நாமே இன்டர்னலைஸ் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளவு நாள் கடந்து நம்ம மனசு நம்ம புத்தி இன்னைக்குதான் கொஞ்சம் இதத்தான் அன்னைக்கு சொல்றாங்களா. இப்போ உங்களுக்கு எல்லாம் ட்ரூத் தெரியாமன்னு இல்லை, இப்ப இவ்வளவு ஒரு வருஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுல எல்லாம் உங்களுக்கு தெரியுது இது சொல்றாங்கன்னு. ஆனா அது அனுபவமா நமக்கு ஒரு உணர்வு ரீதியா முழுமையா வெளிப்பட்டிருக்கானா இல்ல. காரணம் என்ன? மனதில் இருக்கக்கூடிய மலங்கள், அழுக்குகள். இந்த அழுக்குகள்னால இது நமக்குள்ள முழுமையாக வெளிப்படுவதற்கு தடையா இருக்கு. இந்த அழுக்குகளை நாம் என்ன பண்றோம்? சாதனைகள் மூலியமாக இந்த சொல்லக்கூடிய இந்த கர்மத்தின் மூலியமாக தெளிவுபடுத்திக்கிட்டே வரோம். ஒரு பக்கம் விசாரத்துக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அதனால நீங்க புரிஞ்சுக்குங்க, என்னது இந்த முறையில் பிரம்மத்தின் உண்மையை வேதத்தில் கூறப்பட்டுள்ள அந்த 3 லட்சணத்தின் வழியாகத்தான் அறியப்பட முடியும். சாஸ்திர நூல்களை படித்தல், அன்னதானம், தவம், மந்திர ஜபம், தத்தம், வருணாசிரம தர்மத்துக்குரிய சத்கர்மம், நல்ல 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 கர்மங்களை செஞ்சாலும் வாய்ப்புள்ள ராஜா, தன் உண்மை வடிவத்தை அறியும் ஆத்மா ஞானம் வராது. புரியுதா? எது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருந்தா இப்பயே கேட்டுங்க, அடுத்த பாடல் போறதுக்கு முன்னாடி. இல்ல ஏத்துக்க முடியுதா, ஏத்துக்க முடியலையா? இல்லைங்களே, நான் இந்த சம்பிரதாயத்துல இப்படி சொல்லலைங்களே, அந்த சம்பிரதாயத்துல அப்படி சொல்லுங்களே, நாங்க இதுல அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்களே ஆராயுங்க, யோசிங்க. சுவாமிஜி 24 மணி நேரமும் விசாரம் பண்ணணும்னு சொல்றாருல்ல. 24 மணி நேரமும் சொல்லல, விசாரத்துலதான் இருக்கணும். அதாவது விசாரம்ங்கிறது இப்ப நீங்க இல்ல ஒரு 1/2 மணி நேரம், அதான் நீங்க இப்போ சுவாசிக்கிறீங்க, நீங்க 24 மணி நேரமும் 7 நாளும் 365 நாளும் நீங்கள் சுவாசிக்க வேண்டும் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்தா அவ்வளவு நேரம் சுவாசிக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சா சுவாசங்கிறது உங்களோட இயல்பா உங்களுக்குள்ள நடந்துட்டே இருக்குல்ல. இப்ப நீங்களே இருக்கீங்க, நீங்க யோசிங்க அப்படின்னா, யோசிக்கணுமா அப்படின்னா அது உங்களுடைய முயற்சியற்று உங்களுக்குள்ள ஒரு யோசனை ஓடிக்கிட்டே தானே இருக்கு. எப்பயும் நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டும் உங்களுக்குள்ள சிந்திச்சுட்டு தானே இருக்கீங்க எதையா ஒண்ணு. எப்படி அது ஒரு அனிச்சை செயல் போல தனக்குள்ள நடந்துகிட்டே இருப்பது போல இந்த விசாரம்ங்கிறது நம்ம முயற்சி இல்லாமலே நமக்குள்ள ஒரு பக்கம் அது பாட்டுக்கு உள்ளுக்குள்ள அந்த விசாரத்திலே அந்த தன்மையில இருந்துகிட்டே இருக்கிறது தான் இடைவிடாது செய்யறது அப்படிங்கிறது. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சாட்சி உணர்வு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா போதும், அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது புத்திக்கு சரியா ஃபீட் பண்ணிடும். இல்ல இப்ப ஒரு காரியம் செய்யணும்னு வச்சுக்கோங்க, அத பத்தி எனக்கு ஏன் இந்த மாதிரி தோன்றது, இது எதனால வருது அப்படின்னு அதை பிடிச்சுன்னு போனோமா, அந்த மனசுல வருது, ஆமா எதனால வருது, அதான் ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணி, எது ஜடம், எது சித்து, எது பந்தம், எது மோட்சம், இது இப்படிதான் விசாரம் பண்ணும்.
இப்ப நான் ஒரு இதுல எனக்கு ஆசைப்பட்டு நான் போயிட்டே இருக்கிறேன்னா, ஆனா இதனால எனக்கு முழுமையான சுகம் கிடைக்குமான்னு ஒரு விசாரம் வந்துச்சுன்னா, அது மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட், ஈவன் நீங்க அது போனா கூட அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டாச்மெண்டோடைய grip லூஸ் ஆயிடும். ஓகே. புரியுதா இல்லைங்களா? நீங்க எனக்கு இது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இது பண்ணாம என்னால இருக்கவே முடியலன்னாலும் கொஞ்சம் அந்த நேரத்துல பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள ஒரு விசாரம் வந்துச்சுன்னு வச்சுங்க, இவ்வளவு இதுல நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா இது எனக்கு மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னா அதுக்கு பதில் கொடுக்காது. அப்படின்னு நினைக்கும் போதே அது மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் குறைய ஆரம்பிச்சு. குறைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது சத்தியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பிரம்மம் சத்தியம், மத்ததெல்லாம் மித்தியா அப்படிங்கிற அந்த ட்ரூத்தை நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணியிருந்துதான் அதுல இருந்துதான் விசாரம் பண்ணணும். ஓகே. இந்த ட்ரூத்தையே நான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நீங்க எதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஐடியல் ஒண்ணு வச்சுதான் அதை வச்சுதான் கம்பேர் பண்ணணும். உங்க சைஸுக்கு உண்டான துணியை ஒரு சைஸை வச்சுட்டு தானே அவங்க மத்த துணியை வச்சு கம்பேர் பண்ற மாதிரி ஐடியலா பிரம்மம் சத்தியம் அப்படிங்கிற அந்த ட்ரூத்தை பேஸ் பண்ணி தான் விசாரமே பண்ணணும். ஓகே, அது ஃபைனல் சுவாமிஜி. நம்ம பண்ற ஒவ்வொன்றுத்திலயும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா, விசாரம் பண்ண ஆரம்பிச்சோம்னா, இது ஏன் நான் பண்றேன், இதனால எனக்கு என்ன அப்படின்னு ஆரம்பிச்சாலே, அப்படி ஆரம்பிக்கிறது தானே இதனால எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, இது என்ன கிடைச்சாலும் அது முழுமை கிடையாது, பிரம்மன் தான் சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு இது அனித்தியம்னு நினைச்சாலே அதுல இதாயிடுது இல்ல. இது மனசுனால இது எனக்கு தோணப்படுதா, உண்மையிலுமே இது எனக்கு வேணுமா, இந்த உலகம் இயங்குதே, நான் வேக்கிங் ஸ்டேட்ல இருக்கிறேனே, ட்ரீம் ஸ்டேட்ல இருக்கிறேனே, டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல இருக்கிறேனே, எது உண்மையானது, நான் ட்ரீம் அப்ப எப்படி இருந்தேன், டீப் ஸ்லீப்ல எப்படி இருந்தேன், வேக்கிங்ல நான் இருக்கிறேன், இப்ப வேக்கிங்ல இருக்கிற நான் உண்மையா, ரொம்ப டெப்தா போகும் தெரியுங்களா அது. இந்த வேக்கிங்ல காலில இருந்து நைட் வரைக்கும் இருக்கிற நானுன்றத வச்சுதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா அந்த யோசிச்சுட்டு இருக்க நானே உண்மையா அப்படிங்கறதான், அப்படிதான் விசாரம் போகும் டீப்பா போக. லாஸ்ட்ல இந்த யோசிக்கிற நானே பொய், அப்போ பொய்னா அப்ப நான் யாரு அப்படின்றது அந்த அளவுக்கு உள்ள போகும். வெளியில இருக்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நீங்க நெக்லெக்ட் பண்ண உள்ள போகும். உதாரணத்துக்கு ஒரு ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகும் பாத்தீங்களா, நம்ம கிரவுண்ட்ல இருப்போம், வித்தின் செகண்டுக்குள்ள அது டேக் ஆஃப் ஆக நம்ம அந்த கிரவுண்ட லார்ஜர் வியூல பார்க்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் தூரம் போனா வானத்துல இருந்து பார்த்தா எல்லாம் சின்ன சின்னதா தெரியும். அந்த மாதிரி இந்த விசாரம் பண்ண என்ன ஆகும்னா, இந்த உலகம் இப்ப நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ட்ரூத்தா இதெல்லாம் நிஜம், அந்த மனசுக்கு இவ்வளவு பிடிச்சிருக்க விஷயங்கள்லாம் நம்ம டீப்பா உள்ள போக போக கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் டவுன் ஆகி நம்ம அப்படியே இந்த லார்ஜர் வியூல பாக்குற மாதிரி நம்ம உள்நோக்கி பயணம் பண்ண பல விஷயம் நம்ம மென்டலி வி ஆர் ரெனவுன்சியேட் ஆகும். எல்லாத்துலயும் மென்டலா என்ன பண்ணிடுவோம், மன ரீதியா இதெல்லாம் இல்லை இது இல்ல இவ்வளோ அது மேல ரொம்ப ஈர்ப்பா இருந்திருப்போம். இப்ப அதை விடு, இதை பார்ப்போம், இதை விடு, பல விஷயத்த நம்ம அப்படியே விட்டு உள்ள போயிட்டே இருப்போம். இதுதான் உள்ள போறது கரெக்டா, சும்மா தியானம் கிடையாது. தியானமும் தேவை, புரியுதா இல்லைங்களா? தியானம் பண்ணாதான் அந்த மனசு கொஞ்சம் அமைதியாகும், அந்த வாசனைகள்லாம் இதாகும். இந்த விசாரம் என்பது நான் என்ன சொல்றேன்னா, ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற உள்ளுக்குள்ள அந்த மனன நிதித்தியாசனம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலதான் இது ரொம்ப உள்ளுக்குள்ள நம்ம காட்டும். பேசிக்கா சித்த சுத்தி வரணும்ல. நீங்க சொன்ன மாதிரி சைட் பை சைட் ரெண்டுமே தேவை. கடைசியில தெளிவடைகிறது விசாரத்துலதான் அடைவோம். ஆனா அந்த விசாரம் முழுமையா நடக்கிறதுக்கு சித்த சுத்தி வேணும். அதுக்குதான் நாம சாதன சதுஷ்டயத்தெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்றதுங்கிற. நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது, நம்ம ரொம்ப உத்தம அதிகாரி ஆயிட்டேன், நான் பயங்கர முமுட்சு ஆயிட்டேன், அதனால எனக்கு தியானம் வேண்டாம், எனக்கு ஜபம் வேண்டாம், எனக்கு பக்தி வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் விசாரமே பண்றேன்ட்டு அப்படியே விசாரத்திலே இருக்கிறேன்னு சொல்லி உட்காந்துன்னு வச்சுங்க, அது நம்மளே ஏமாத்திட்டு விசாரமும் பண்ணாம வேற ஏதோ பண்ணிக்கிட்டு கிடப்போம். நாளைக்கு அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன், நாளைக்கு அங்க போகணும், அடுத்த வாரம் அங்க போகணும், இந்த வாரம் இங்க போகணும், இதைத்தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. கேட்டா அவருதான் வேணான்ட்டாருல்ல, தியானம் வேணான்ட்டாரு, மந்திரம் வேணான்ட்டாரு, எதுவுமே வேணான்ட்டாரு, எதுக்கு எடுத்தாரு என் மேல பழிய போட்டுருவாங்க பல பேர். நீங்க தானே சுவாமிகள் சொன்னீங்க எதுவுமே வேணாம், அதனால ஞானம் வராது, நீங்க அதனால நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்,
சரி விட்டுட்டீங்களே, விசாரம் பண்றீங்கன்னா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அது போகணும், அடுத்த வருஷம் வரைக்கும் எனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் விசாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிம்பாங்க. என்னங்க விசாரம் பண்றீங்கன்னா அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அப்படி கிடையாது நான் சொல்றது, இதா இல்லைங்களா? நமக்கு நாம நேரம் கொடுத்து நமக்கு நம்மளே இந்த மனசை நம்ம அப்சர்வ் பண்றோம். எதுக்கு நான் விசாரணை ஒண்ணும் இல்லைங்க, உங்க மைண்ட்ல வரக்கூடிய எல்லா திங்கிங்களையும் நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கனாலே அது விசாரம் தானா நடக்கும். இந்த மனசுல உற்பத்தி ஆகிற சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே நம்மளுடைய விழிப்புணர்வின் அடிப்படையில வெளியே போகுதா, விழிப்புணர்வு இல்லாமல் வெளியே போகுதாங்கிறது தான் கேள்வி. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா காலையில இருந்து நைட்டு வரைக்கும் யோசிக்கிறது நீங்க தான் யோசிக்கிறீங்க. ஆனா நான் இப்படி யோசிக்கிறேன், இப்படி திங்க் பண்றேனே தெரியாம அது திங்கிங் ஆகி அது ஆக்ஷனா கன்வெர்ட் ஆகி வேலை நடந்துகிட்டே இருக்கிறது. இப்படிதான் இருக்கிறீங்க. இதுதான் ட்ரூத். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி அதுதான் ட்ரூத். தியானம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நான் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன்னு நீங்களே பாக்குறீங்க, அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு அதை நீங்க அப்சர்வ் பண்றீங்க. அதையே லார்ஜர் டைமா ஹோல் டே நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விசாரம் உங்களை மீறி உள்நோக்கி ரொம்ப ஸ்பீடா உள்ள போக ஆரம்பிச்சிடும். நமக்கு புண்ணியம் வேணும், அந்த புண்ணியம் சித்த சுத்திக்கு வேணும். அதுக்கோசரம் நம்ம பக்தி பண்ணணும் ஈஸ்வரன்ட்ட. ஈஸ்வரனுடைய அருள்னால நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும். பிராரப்தத்தோடைய பலனால நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும். நம்ம சாதனைகள் முயற்சினால நமக்கு சித்த சுத்தி கிடைக்கும். நீங்க பண்ணக்கூடிய எல்லா பிராக்டிஸும் உங்களுடைய சித்த சுத்திக்கு. அந்த சித்த சுத்தி ஆகும் போது இப்ப நம்ம படிக்கிற விஷயங்கள், கேட்கிற சிரவணம், மனனம், குரு கிருபா, ஈஸ்வர கிருபா, இதெல்லாம் காம்பினேஷனான ஒரு ரசவாதமா நமக்குள்ள எது எப்ப எந்த நேரத்துல எது நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இது ஒரு கலெக்டிவா ஒரு விதமான ரசவாதத்துல நமக்குள்ள மெல்ல 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 நம்ம சரியான பாதையில மேல் நோக்கி போய்கொண்டே இருப்போம். இப்ப பிரச்சனை என்ன தெரியுங்களா, இந்த போன பாடல்ல சொன்னார் பாத்தீங்களா, வேடம் மாறிய பேர்களை. என்னோட உண்மையான முகத்தை நான் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் வேஷம் போட்டு இருக்கிறேன். அப்ப என்னுடைய உண்மையான முகத்தை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய உண்மையான தன்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதான், நான் இப்ப போட்டிருக்க வேஷம் போட்டிருக்க வேற ஒரு முகத்துல இருந்து அந்த முகத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சாதானே பிரிச்சு என்னுடைய தன்மை இதுன்னு தெரியணும். இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், என்னையே நான் வேற ஒருத்தரா என்ன நம்பிட்டு ரொம்ப காலமா வாழ்ந்துட்டேன். அந்த வேஷத்தை தான் நான் உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டேன். இப்ப எனக்கு சொல்லப்படும் போது வேஷத்தை விட்டு எனக்கு பிரிஞ்சு அதை நோக்கி போக தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இது மட்டும் தானே, வேஷம் போட்டிருக்க ஆளைதான் எனக்கு தெரியும், இன்னொரு ஆள் தெரியாது. ஆனா இப்படி இருக்குன்றீங்க, அது இல்லைன்னு என்னால ஒதுக்க முடியல. இது மட்டும் தான் நிஜம், அது இல்லைன்னு ஒதுக்க முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா பல பேர் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது, ஏற்கனவே பார்த்தவங்க சொல்றதுனால எனக்கு இன்னொரு முகம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சது இந்த முகம் தான். இப்ப நீங்க உங்க முகத்தையே நீங்க கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஞானம் அப்படிங்கிறது. இதுல என்ன ஒரு கூத்துனா, இல்லைங்க இந்த முகமே எனக்கு ஃபிட்டா இருக்குங்க, பிறப்புல இருந்து இந்த மூஞ்ச பார்த்துட்டேங்க, இந்த மூஞ்சோடய நான் வாழ்ந்துடுறேங்க அப்படின்னா முடியாது. நீங்க இந்த மாதிரி கிளாஸுக்குலாம் வராம இருந்தா கூட எப்படியோ உலகத்துல ஏதோ ஒண்ணு வந்தது போனது கிடைச்சதை வச்சு வாழ்ந்து தொலைஞ்சிருக்கலாம். இந்த கிளாஸ் வந்ததுல இருந்து கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் மதில் மேல் போன மாதிரி இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. முழுசா ஆமா, முழுசா உலகத்தோடையும் ஒட்டி வாழ முடியாது நம்மளால. ஏன்டா இந்த விஷயத்த கேட்டோன்னு இருக்கும். அதுக்கு அட்டர இக்னரன்ஸ் வேணும் உலகத்தோட ஓடுறதுக்கு. பல பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அதனால அதுதான் நிஜம்னு அவங்க மைண்ட் ஃபுல்லா இந்த புது வேஷம் போட்ட மூஞ்சிலே அந்த வேஷம் தான் நானும் நினைச்சிட்டு எல்லாரும் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். இல்ல முழுசா இப்படி வந்துட்டா கூட இதை விட்டுறலாம். ஆனா இது ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது தான் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரகிளான பீரியட். முழுசா அந்த பக்கமும் போக முடியாது, முழுசா இந்த பக்கமும் வர முடியாது. கொஞ்ச நேரம் அது நல்லா இருக்கும், கொஞ்ச நேரம் இது நல்லா இருக்கும். இது ஒரு சாதகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரகிள். இது என்ன பண்றது, இதுதான் இந்த டிரான்சாக்ஷன் என்ன சொல்றாங்க, டிரான்சிஷன் பீரியட் அப்படிங்கிறது. இப்படிதான் அதுல இருந்து வெளியே வந்தோம். கீதையில ஆனா கிருஷ்ணன் சொல்றாரு, மெதுவா மெதுவா மனசை கொண்டு போன்னு.
மெதுவானா எவ்வளவு மெதுவா? அதுதான் தெரியல. அதுதான் தெரியல சாமிஜி. ஆல்ரெடி எத்தனாயிரம் ஜென்மம், எத்தனை கோடி ஜென்மம் எடுத்து மெதுவா பயணிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அதுதான் மெதுவானா என்னது? அவரே எவ்வளவு இடத்துல சொல்றாரு, என்ன மட்டும் பாரு, என்ன மட்டும் திங்க் பண்ணு, நான் செய்யற நான் சொல்ற வேலையை மட்டும் செய்ய, எனக்கு அவசரம் வேலை செய்ய அப்படிங்கிறாரு. நாம அப்படியா செய்யறோம்? அப்படி செய்யறதே இல்லையே நாம. அவரு கீதை ஒண்ணு எடுத்து நீங்க அதை முழுசா நம்ம ஆழமா விசாரிச்சோம்னாலே அதுலயே எல்லாமே சொல்றாரு. அதுல அழகா 7வது அத்தியாயம் நினைக்கிறேன், 7வது அத்தியாயமோ எத்தனாவது அத்தியாயம், 7 நிமிஷம் ஒரு அத்தியாயத்துல சொல்லியிருப்பாரு. அது என்ன பாடல் ஞாபகம் வரல. 7ல 29வது ஸ்லோகத்துல ஜரா மரண மோக்ஷாய மாமஸ்திரய யதந்தைய அப்படின்னு ஆரம்பிக்குது. பிரம்ம தத்வித் கிரகஸ்தனம் அத்தியாத்ம கர்ம சாகிலம். 29வது பாடல். மூப்பு மற்றும் மரணத்திலிருந்து விடுபடுவதற்காக என்னையே சரணடைந்து யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் இறைவனையும் ஆன்மா மற்றும் கர்மம் பற்றி அனைத்தையும் அறிகிறார்கள். என்ன நோக்கி நீ பக்தி செலுத்து, என்ன நோக்கி இது பண்ணேன்னா நீ உனக்கு ஆன்மாவையும் கர்மத்தை பற்றிய அறிவை நான் உனக்கு கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார். இப்ப சரணாகதி பண்ணாலே நமக்கு அதை கொண்டு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாரு. இன்னொரு இதுல ஒரு பாடல் கூட வரும், அது என்ன பாடல் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, என்ன சாங்ஸ்ன்னு. அதுல சொல்லுவாரு 4:34. ஆனா கைவல்ய நவநீதத்துல விசாரம் ஒண்ணுதான் அப்படின்றாரு. கைவல்ய நவநீதத்துல விசாரத்தால மட்டும்தான் ஞானத்தை அடைய முடியும்ன்றாரு. ஆமா, விசாரத்தால மட்டும்தான் ஞானத்தை அடைய முடியும்னு இவர் மட்டும் சொல்லல, எல்லா சாஸ்திரமும் அதான் சொல்லுது. ஞான காண்டத்துல அதுதான் வழி. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் பக்தி செலுத்தி ஆகணும். விசாரத்துக்கு நீ எப்படி தயாராகிறதுக்கு, விசாரம் என்பது ஒரு 10 படி இருக்குன்னு வச்சுங்களேன். 10 படியை தாண்டிங்கன்னா நீங்க ஒரு ஃப்ளோர், அந்த செகண்ட் ஃப்ளோரை டச் பண்ணிடுவீங்க. இப்ப 10வது படிதான் விசாரம். அதுக்கோசரம் நான் 9 படி ஏறாம நான் நேரடியா 10வது படிக்கு போக முடியாது உங்களால. 10வது படிங்கிறது உங்களுக்கு அந்த ஃப்ளோரோட சரிசமமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதுக்கு அடுத்தது அதுதான். இல்ல நீங்க விசாரம் மட்டும்தான் இவரு தாண்டவராய சுவாமிகள் சொல்லியிருக்காரு, பக்தி வேணாம் மத்தது வேணாம்னா நீங்க இங்க இருந்து 10வது படி எப்படி ஒட்டுக்கா ஜம்ப் பண்ணுவீங்க? ஜம்ப் பண்ண முடியாது. இல்ல சாமிஜி, அதுதான் மன சித்த சித்திக்கு அது வேணும். பக்தி இதெல்லாமே சித்த சித்திக்கு தான் சொல்லியிருக்கீங்க. பண்ண முடியலன்னா, ஆமா விசாரம் பண்ண முடியலன்னா என்ன சரணடைனா என்ன அர்த்தம்னா, எனக்கு அதெல்லாம் வரல அப்படின்னா உனக்கு இன்னும் வாசனைகள் அதிகமா இருக்கு, நீ என்ன சரணடை, நீ என்ன எனக்கோசரம் நீ செய்ய, என்ன இது பண்ணு, நான் பாத்துக்கிறேன் உன்ன அப்படிங்கிறாரு. அப்ப உன்னை அடுத்தடுத்த இதுல உன்னை தயார்படுத்தி உனக்கு அந்த ஞானத்தையும் கொண்டு கொடுக்குற வேலையும் அவரே என்ன பண்ணுவாரு, பண்ணி ரியலைசேஷன் பண்ணாம உங்களை விட்டுற மாட்டாரு, மோட்சத்துக்கு டைரக்டா தரமாட்டாரு. அது கீதை படிக்கும் போது அது நம்ம அதை படிப்போம். என்னையே சரணடைனா என்னையே சரணடைங்கிறது அவர் அவரோட சரீரத்துல இருக்க கிருஷ்ணரை சொல்றாரா, பரமாத்மாவா இருக்கிற கிருஷ்ணரை சொல்றாரா, பிரம்மமா இருக்கக்கூடிய அதை சொல்றாராங்கிற கேள்வி வருது இல்ல. அப்ப அந்த ஸ்லோகத்துல, அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லோகத்துல அது எப்படியெல்லாம் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வர்றாரோ அதன்படிதான் நாம அதை புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த 2 பறவை பார்த்தோம். இந்த பறவை அந்த பறவையை பார்த்த உடனே இது உணருதுன்னா, நேரா பார்த்தா எப்படி உணர முடியும்? பார்க்கறதுங்கிறது என்னது, அந்த சொரூபத்தை உணர்வதை தான் சொல்றோம். பகவான் என்னையே சரணடை அப்படிங்கறத வாக்கியார்த்தத்தின் அடிப்படையிலையும் எடுத்துக்கலாம், லட்சியார்த்தத்தின் அடிப்படையிலையும் எடுத்துக்கலாம். வாக்கியார்த்தத்தின் அடிப்படையில எடுத்தாலும் அது சரியாதான் அதுக்கு பொருள் பொருந்தும். நீ என்ன பக்தி செலுத்தி என்னோட சரணடைந்தாலும் அது சரிதான். லட்சியார்த்தத்தின் அடிப்படையில எடுத்தாலும் நான் தான் எங்குமே சர்வமா இருக்கிறேன், நிர்குணமா இருக்கிறேன். இந்த நிர்குணத்தை நீ இதுதான் அப்படின்னு முழுசா இருந்தனால நீ நிர்குணம் ஆயிடுவாங்கிறது உண்மைதானே. பல இடத்துல அவர் சொல்ற, இப்ப இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்லோகம் படிச்சேன் பாத்தீங்களா,
7வது அத்தியாயத்துல 29வது ஸ்லோகம் இப்பதான் படிச்சேன். அதுல என்ன சொல்றாரு? உனக்கு ஆத்மாவை பத்தியும் கர்மத்தை பத்தியும் உனக்கு உண்டான அறிவை நான் கொடுக்கின்றேன், என் மீது பக்தி செலுத்துங்கிறாரு. கரெக்டா? ஜரா மரண மோக்ஷாயன்னு ஆரம்பிக்கிறதுல மூப்பு மற்றும் மரணத்திலிருந்து விடுபடுவதற்காக அப்படின்னா என்னது? மரணம் இல்லாத நிலையை அடைவதற்கும் இந்த மூப்புங்கிற நிலையை எழுதுவதற்கும் என்னை சரணடைந்து யார் முயற்சி செய்கிறார்களோ, என்ன நீ சரணாகதி அடைஞ்சு நீ முயற்சி செஞ்சனா அவர்களுக்கு இறைவனையும் ஆன்மா மற்றும் கர்மத்தை பற்றிய அனைத்தையும் அறிகிறார்கள். அப்ப என்ன? சர்வ பூரண ஞானம் அவர்களுக்கு நான் தான் கொடுக்கிறேன். கொடுக்கிறேன்னா என்னது? அவர் எடுத்து இப்படி கொடுக்கறது இல்ல. நீ சரணாகதி அடைய 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 அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜா உனக்குள்ள விசாரம் ஏற்பட்டு ஆன்மாவை பத்தி யார் சொல்றா? அவரே தான் பல இடங்கள்ல சொல்றாரு. 2வது அத்தியாயத்துல சாங்கிய யோகத்துல ஃபுல்லா அதை தான் சொல்லுவாரு. கான்சியஸ்னா என்னங்கிறத சொல்லுவார். நான் எப்படி கான்சியஸா இருக்கிறேன், நான் எப்படி ரூபமா இருக்கிறேன், நான் எப்படி சர்க்குணமா இருக்கிறேன், எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே அவர் தான் என்ன சொல்றாரு? 4வது அத்தியாயத்துல 34வது பாடல்ல பாத்தீங்கன்னா தத்வித்தி பிரணிபாதேன பரிச்சேன சேவையா அப்படிங்கிற அந்த மந்திரம் ஆரம்பிக்குது. அதுல பாத்தீங்கன்னா வணங்கியும் கேள்வி கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிற. வணங்கியும் கேள்விகள் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த ஞானத்தை பெற வேண்டும். உண்மையை அறிந்த மகான்கள் உனக்கு அந்த ஞானத்தை தருவார்கள். இதுக்கு எப்படி எடுத்துக்கலாம் சொல்லுங்க? ஒரு குரு கிட்ட போய் அவருடைய வார்த்தையெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணி அவர் சொல்றதை கேட்டு கேள்வி சந்தேகம் இருந்தா சந்தேகத்தை தீர்த்துட்டு அவருக்கு என்ன வேணுமோ அதை பணிவிடையெல்லாம் பண்ணி அதுலயே இருந்ததுனாக்கா அது அவர் வழி காமிப்பாரு. ஞானத்தை அடை. அதற்கு முந்தின ஸ்லோகத்துல சொல்றாரு, எதிரிகளை வாட்டுபவனே, புறப்பொருட்களால் செய்யப்படுகின்ற கேள்விகளை விட ஞான வேள்வி சிறப்பானது. ஞான வேள்வினா என்னது? உள்ளுக்குள்ள ஞானத்தை அடையிறது, அதுக்காக பண்ற, உள்ளுக்குள்ள பண்றது விசாரம் தான் ஞான வேள்வி. அப்ப அவர் கீதையில சொல்றாரு, இந்த ஸ்லோகத்துக்கு முந்தின ஸ்லோகத்துல தான் சொல்றாரு, அர்ஜுனா எல்லா செயல்களிலும் ஞானத்தில் நிறைவடைகின்றன. அவரே சொல்றாரு. அவரும் விசாரம் தான் சொல்லாரு. கடைசி நான் ஒரு தடவை ஒரு பாட்டு சொன்னோம்னா விசாரம் தான் சொல்லாரு முடிவுக்கு வந்துடுறீங்க. நீங்க உங்க புத்தியை பயன்படுத்தி எல்லாம் ஸ்டடி பண்ணி அதோட எசன்ஸை எடுக்கணும். இப்ப நம்ம இந்த மாதிரி இந்த உரைகள்லாம் சொல்றோம்ல, வியாக்கியானம் கொடுக்குறோம்ல, இதுல இருந்து எசன்ஸ் என்ன சொல்லப்படுகிறது, எதற்கு எது சொல்லப்படுகிறது, எது வரைக்கும் எதை எடுத்துக்கணும், எதுக்கப்புறம் எது அப்படின்லாம் நம்ம தான் என்ன பண்ணணும், புத்தியில எடுத்துட்டு வரணும். என்னையே சரணடை நானே பாத்துக்கிறேன்னு சொல்றவரு இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்றாரு? வணங்கியும் சேவை செய்தும் பணிவிடை செய்தும் கேள்விகளை கேட்டும் அந்த ஞானத்தை பெற வேண்டும்ங்கிறாரு. ஐயோ, ஞானத்தை பெற வேணும்னு ஏன் சொல்றாரு அவரு? இல்ல, அந்த வழியில போறவங்களுக்கா இருக்கும். அப்ப முன்னாடி இருக்கிறவனுடைய புத்தியோட தாரதமியத்திற்கு ஏற்ற மாதிரி, அவனுடைய பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்துல அவன் கேள்வி கேட்பது அவன் பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி பதிலை தருகிறார். புரியுதுங்களா? 18வது அத்தியாயத்துல என்ன விட்டுடுப்பா, என்னால எதுவுமே முடியலன்னு இயலாமையில இருக்கிறான்னா அவனுக்கு அப்ப என்ன பதில் தர்றது வேற. அவன் லாஜிக்கலா சில நேரத்துல கேள்வி கேட்கும் போது அப்ப எல்லா விதமான பதில்களும் எல்லா விதமான மன அமைப்புடையவர்களுக்கும் இதுல பதில் சொல்லியிருக்கார் கீதையில. அப்ப அவன் கேள்வி கேட்பவனோட மன அமைப்பு எப்படி இருந்தது, அவர் எந்த உணர்விலிருந்து பதில் சொல்கிறார், அந்த கேள்விக்கு அந்த பதில், இந்த தன்மைக்கு இந்த பதில்னு எடுத்து எடுத்து நம்ம பிரிச்சு அதை புரிஞ்சுக்கணுமே தவிர அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஒரே மாதிரியா எடுத்துக்கூடாது. எசன்ஸ்ன்னு பார்த்தா நிறைய அதுல எசன்ஸ் இருக்கும். வணங்கியும் கேள்வி கேட்டும் பணிவிடை செய்தும் ஞானத்தை பெற வேண்டும். உண்மையை அறிந்த மகான்கள், உண்மையை அறிந்த மகான்கள்லாம் அவங்க எங்க இருந்து அறிவாங்க?
அவங்களுக்கு தலையில இருந்து அப்படியே கபாலம் ஓப்பன் ஆகி அங்கிருந்து நேரம் அப்படி குப்புன்னு ஞானம் வந்துருதா என்ன? கிடையாது. பரம்பரையா சாஸ்திரங்கள் மூலியமாக, குரு மூலியமாக அவர்கள் பெற்ற கேட்டு சாதனை செய்து ரியலைசேஷன் ஆன அந்த ஞானத்தை தான் அவங்க என்ன பண்றாங்க, கொடுத்துட்டே வராங்க. அப்ப ஞானத்துக்கு 4 விஷயம் ரொம்ப முக்கியம். 1 ஈஸ்வர கிருபா, இறைவனுடைய அருள். 2வது சாஸ்திரம். 3வது குரு. 4வது அந்தக்கரண கிருபா. நமக்கே நம்ம மேல ஒரு கிருபா இருக்கணும். அந்தக்கரணம் நம்ம மனசு அதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சமாச்சு நம்ம மேல நம்ம கருணை வரணும். இந்த அந்தக்கரணை சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணலைன்னா மத்த 3 இருந்தாலும் வேலைக்காகாது. இறைவனோட அருள் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, குரு இருக்கு. நம்ம மேலேயே நமக்கு இதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுங்க, வேலைக்காகாது. நம்ம அந்தக்கான மனம் அதுக்கு ஏத்துக்க தயாரா இல்லைன்னா வேலைக்காகாது. இல்ல மனம் தயாரா இருக்கு, குரு இல்ல, சாஸ்திரம் இருக்கு, ஈஸ்வர கிருபா இருக்கு. அப்ப 4ம் சேர்ந்து வரணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, அதுக்கு அடுத்த பாடல்லே சொல்றாரு 4:35. அர்ஜுனா, அந்த ஞானத்தை பெற்றால் நீ மீண்டும் இப்படி குழப்பம் அடைய மாட்டாய். அந்த ஞானத்தின் பயனால் எல்லா உயிர்களையும் உன்னிலும் அப்படியே என்னிலும் காண்பாய். பெரிய பாவங்கள் செய்தவனாக இருந்தாலும் எல்லா பாவங்களும் ஞானமாகிய தெப்பத்தால் கடப்பாய். 4:36. அர்ஜுனா, கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு விறகுகளை எப்படி சாம்பலாக்கிறதோ அப்படி ஞானமாகிய நெருப்பு எல்லா வினைப்பயன்களையும் சாம்பலாக்கிறது. இது எங்க படிச்சிருக்கோம்? இந்த இது ஞானிகளை பத்தி சொல்லும் போது அவங்களுடைய பாவங்கள்லாம் அந்த சஞ்சித கர்மா எல்லாம் எப்படி போகும்ன்றத பத்தி. சஞ்சிதம் ஞானம் அடைஞ்சா எல்லாமே போயிடும். ஒரு நெருப்பு குழம்புல தண்ணி பட்டா எப்படி ஆவியாகி போயிடுங்கிற உதாரணத்தெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். தத்துவ விளக்கப்படும் சந்தேகம் தெளிதல்ல ஆச்சாரியர் விளக்கியிருக்காரு. இப்ப இங்க கிருஷ்ணர் சொல்றாரு, கொழுந்து விட்டு எரியும் நெருப்புனா என்ன அர்த்தம்? ஞானமாகிய ஞான அக்னி நம்ம புத்தி. விறகுகள் எப்படி சாம்பலாகிற மாதிரி நம்மளுடைய வாசனைகள், நம்ம கர்மங்கள். அப்படி ஞானமாகிய நெருப்பு எல்லா வினைப்பயன்களையும் சாம்பலாக்கிறது. எல்லா வினைப்பயனும் சொல்லிட்டாரு. சஞ்சிதம், பிராரப்தம், ஏகாமியம். அடுத்ததுல புனிதப்படுத்துவதற்குள் ஞானத்திற்கு இணையான எதுவுமே இல்லை. யோகி அந்த ஞானத்தை காலக்கிரமத்தில் தன்னுள் அடைகின்றான். சொல்லிட்டே போனா கீதையில அப்படியே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நம்ம படிக்கிறது எல்லாம் கீதையில இருக்கு, கீதையில இல்லாம இல்ல. என்ன சரியான கான்டெஸ்ட்ல சரியான புரிதலோட அதை அப்ரோச் பண்ணணும். பார்ப்போம், நமக்கு அது இது முடிச்சுட்டு அடுத்து அதுக்கு போவோம். கைவல்யனவன் இதுக்கு அப்புறம். இதுவே இப்பதான் 70வது பாட்டுக்கு வந்திருக்கிறோம். 68. இன்னும் 100 பாடல் இருக்கு. எத்தனை பாடல் இருக்கு? 180. நானும் ஒவ்வொரு வாட்டி சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு கிளாஸுக்கு மேக்சிமம் 6லேருந்து 10 பாடலுக்கு மேல போக மாட்டேங்குது. நான் ஒவ்வொன்றும் அவ்வளோ டெப்தா இருக்குது. சரி, பார்ப்போம். சரி, அடுத்த பாடலுடைய கேள்வி மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதோடைய விளக்கம் அடுத்ததுல பார்ப்போம். அவன் என்ன கேட்கிறான்னா, ஒரு கண்ணாடியில இருக்கக்கூடிய அழுக்க தொடச்சிதான் கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணா அந்த அழுக்கு போயிடும். துடைக்கிறதுங்கிற ஒரு செயலை செஞ்சா கண்ணாடியில இருக்க அழுக்கு போயிடும். அந்த மாதிரி அஞ்ஞானங்கிற அழுக்க கர்மம் செஞ்சுதானே, கர்மங்கிற ஒரு செயல்னால தானே கிளீன் பண்ண முடியும். நீங்க சும்மா புத்தினாலேயே கிளீன் பண்ணிடலாம் அப்படின்னா அது எப்படி புத்தினால கிளீன் பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் அடுத்து கேட்கறான். பட் அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம் டீட்டெயிலா. 67 வரைக்கும் நீங்க பார்த்துருக்கோம். சரி, இன்னைக்கு பார்த்ததுல வேற எதுவும் சந்தேகம் இருக்கா, கேள்வி இருக்கா, புரியுதா, புரியலையா, ஏற்க முடியுதா, ஏற்க முடியலையா, எதுலயும் விளக்கம் வேணுமா? எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா இப்ப ஏதாவது டவுட்னா கேட்கலாம், உங்களை சொல்லிடுவீங்க பதில். வெரி குட். அந்த ஒரு மெடிடேஷன் உங்களுக்கு நான் அந்த தாட்ஸ், சிந்தனைகள் தொடர்ந்து நமக்குள்ள வரக்கூடிய எண்ணங்கள் வரும்பொழுது நான் என்ற இந்த எண்ணத்தினால் மற்ற எண்ணங்களை எல்லாம்
நாம் என்ன பண்ணுவது, விடுவிப்பது அல்லது அதை நீக்குவதுங்கிற ஒரு மெடிடேஷன் கொடுத்துருந்தேன். அதை தொடர்ந்து பண்ணுங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது. அதை ஒழுங்கா பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல் வந்துச்சுன்னா தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அதுல இருக்கிறத கொடுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு 21 days ஆச்சு அதை சின்சியரா ஒரு நாளைக்கு ஒரு 20 minutes to 21 minutes பண்ணீங்கன்னா அதுவே உங்களை லீட் பண்ணி எடுத்துன்னு போகும். அதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுல உங்களுக்கு இந்த தியானம் பண்ணும் போதே வந்து ஒரு அப்சர்வேஷன் கிடைக்கும். அந்த அப்சர்வேஷன் நம்ம அடுத்தது இன்னும் கொஞ்சம் டீப்பா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதுலயே கொடுக்க முடியும். அது நீங்க பண்ணாதான் கொடுக்க முடியும், பண்ணலைன்னா கொடுக்க முடியாது. யாருக்கு அதை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. அதுல உங்களுக்கு ஒரு புரிதல் வந்தா ஷேர் பண்ணுங்க என்கிட்ட. அது கரெக்டா இருந்தா நான் அதுக்கு அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் அதுல உங்களுக்கு நான் லீட் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா சும்மா அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறதுனால யூஸ் இல்லை. அது கரெக்டா இருந்தா தான் அதுக்கு அடுத்து கொடுத்தா அது அடுத்து லீட் பண்ணி எடுத்துட்டு போக முடியும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாஸ்டர்ஸ் பத்தி லைஃபை நான் ஸ்டடி பண்ணி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் ஸ்டடி பண்ணி அனுப்பிச்சிருந்தீங்க. இப்போ நான் ஒரு 5 பேரோட பேர் சொல்றேன். அந்த பேரோட இதை ஸ்டடி பண்ணி நீங்க நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை எப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த அனுப்பிச்சு விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு 5 மாஸ்டர்ஸை நாம ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கும் அது ஒரு சைமல்டேனியஸா ஒரு நல்லா இருக்கும். இப்போ நான் பேர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தாயுமானவர், அப்புறம் வந்து பூண்டி மகான், அண்ணாமலை சுவாமிகள், அப்புறம் வந்து சேஷாத்ரி சுவாமிகள். 5 பேர் ஆயிடுச்சா? 1 2 3 4 5 பேர் ஆயிடுச்சா? சமஜி பூண்டி சாமியாரை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையா? அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன காமெடியா? அது கேள்விப்பட்டது இல்லைங்கிறதுனாலதான் உங்களை பல பேருடைய மகான்கள் பேர் கூட நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்தவங்க. அவங்கள பத்தி நீங்க ஸ்டடி பண்ணும் போதுதான் அவங்க எங்க வாழ்ந்திருக்காங்க, எங்க பிறந்திருக்காங்க, எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்தாங்க, எப்படி அவங்க ஞானம் அடைஞ்சாங்களா, எப்படி போனாங்க, எப்படி அவங்க வாழ்க்கை முடிஞ்சது, அவங்க பிராரப்தத்தை ஸ்டடி பண்ணா நமக்கு ஒரு நாலேஜ் வருது இல்ல. நீ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர், பாபாஜி, இந்த மாதிரி பெரிய பெரிய வெல் நோன் எல்லா மகான்களுடைய இதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும். அவங்களது ஸ்டடி பண்ணி எடுப்பீங்க. ஆனா அவங்கள ரிலேட் பண்ணிக்க முடியாது உங்களோட டைரக்டா. உங்களுடைய லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிறத விட அவங்க மிகப்பெரிய உயரத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் இந்த உலகத்துல அவங்களுடைய வெளிப்பாடு. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட ரிலேட் பண்ணிக்கக்கூடிய சமீப காலத்துல வாழ்ந்த இல்ல அவங்களோட லைஃபை பார்க்கும் பொழுது நம்மளால புரிஞ்சுக்க முடிகிற மோர் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி, அவங்களுடைய டேட்டாஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறத ஸ்டடி பண்ணா எல்லா விதம் எப்படிலாம் நம்மளுடைய இதுல வாழ்ந்திருக்காங்கிறது நமக்கு ஒரு ஸ்டடி நல்ல ஒரு உபமா இருக்குதான் புரிஞ்சுக்கிறது. அப்பதான் வரன் வரியன் வரிஷ்டான் இவங்களெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் அதை கொடுக்குறேன். சரிங்களா? இது ரிலேபிள் சோர்ஸ் எங்கேருந்து பாக்குறது குருஜி? நிறைய அவங்கள பத்தி படிக்கணும், புஸ்தகம் எங்கதான் கிடைச்சி படிக்கணும், இல்ல நெட்ல சர்ச் பண்ணணும். இப்படிதான் அது பண்ணணும். இப்பதான் நெட்ல எல்லாமே இருக்கு இல்லைங்கம்மா. நீங்க அவங்க பேரை போட்டு ரிசர்ச் பண்ண எடுத்தோம்னாலே அதுக்குதான் நம்ம புத்தி இருக்குல்ல. நம்ம என்ன பண்ணோம், 10 விஷயத்த படிச்சா அதுல எது வந்து ஓவராலா சொல்ற விஷயத்த எடுத்து வச்சுக்கணும். அதை வச்சே நீங்க ஒரு அப்சர்வ் பண்ணி எழுதி அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு அதுல இருந்து நான் வந்து ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம ஒரு 2 minutes அவங்களோட பேசிக் ஓரியன்டேஷன் நம்ம அடுத்த டைம் கிடைக்கும் போது நான் சொல்றேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களுடைய அப்சர்வேஷன் அவங்களுடைய லைஃபை படிக்கும்போது என்ன ஆகும்னா, மிஸ்டிக்கலா எக்ஸ்ட்ராடினரியா சொல்லியிருப்பாங்க, அது ரியலிஸ்டிக்கா கூட இருந்திருக்காது. காலம் போக போக அவங்களுடைய லைஃப் பயோகிராஃபில நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுல எடுக்க வேண்டியதை மட்டும் நாம எடுத்துக்கணுங்கிறத மட்டும் உங்களுக்கு பிரிச்சு காட்டணும். நம்ம ஸ்டடி எதுக்கு பண்றோம்னா, நம்ம படிக்கிற இந்த விஷயத்தோட ரிலேட்டபிளா இருக்கிறதுக்கோசரம் தான். அதுல என்ன நம்ம எடுத்துக்கணுங்கிறதுக்கு அது நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க எப்படி ரியலைஸ் பண்ணாங்க, அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், என்ன எடுத்துக்கிறோம், வேலிட் பாயிண்ட் என்ன, அதை மட்டும் எடுத்துட்டு சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கணிக்க முடியாததெல்லாம் விட்டுறலாம். நல்லது.